அத்தியாயம் 1. அடையாறு போலீஸ் ஸ்டேஷன். கிரைம்ஸ் இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வம் லாக்கப் அறையில் உதடு கிழிந்து பரிதாப பார்வை பார்த்து கொண்டிருந்த இளங்கோவின் உதட்டோரமாக வழிந்த இரத்தத்தை ஒரு விரலால் எடுத்து காட்டினார். பாரு, யாருக்கும் உபயோகம் இல்லாம எதுக்காக இப்படி அனாவசியமா ரத்தம் சிந்துற? சொல்லு, ரத்தின பூபதிய நான் தான் கொலை செஞ்சேன்னு ஒப்புக்கோ ராஜா. அவர் குரலில் பொய் கருணை இருந்தது. இது திட்டமிட்ட சதி, நான் கொலை செய்யல. என்னை அந்த வலையில சிக்க வச்சுட்டாங்க, தயவு செஞ்சு என்னை நம்புங்க என்று வார்த்தை வார்த்தையாக சொல்வதற்குள் திணறி போனான். வாயை அசைத்தாலே வலித்தது. ஒரு பல்முனை முறிந்திருந்தது. உடம்பு முழுக்க வலி அலையடித்து கொண்டிருந்தது. நேற்றிரவு சம்பவத்தை இளங்கோவால் இன்னும் நம்ப முடியவில்லை. தன்னை கைது செய்ததும், ராத்திரி முழுக்க அடித்து உதைத்து தன்னை விசாரித்ததும், இப்போது தான் வலியோடு நின்று கொண்டிருப்பதும் எல்லாமே கனவின் அத்தியாயங்கள். இதோ கனவு முடிவடைந்து நான் விழித்து கொள்ளப் போகிறேன். இல்லையே, கனவில் வலிக்காதே. எனக்கு வலிக்கிறதே. நிஜம்தான். இது கசப்பான நிஜம், கொடுமையான நிஜம், பயங்கரமான நிஜம், எதிரிக்கும் நிகழக்கூடாத நிஜம். அனுப்பமாவின் கம்பெனியில் சின்சியராகத்தானே உழைத்தேன். திடீரென்று என்மேல் திருட்டுப்பழி போடப்பட்டு வேலையை விட்டு அனுப்பப்பட்டேன். யாரோ செய்த சதி என்று நினைத்தேன். அனுப்பமாவின் கணவர் ரத்ன பூபதியிடமிருந்து போன் வந்தது. அவரே பேசினார். இரவு 8:30 மணிக்கு பங்களாவுக்கு வா என்றார். நான் திருடவே இல்லை என்றேன். தெரியும், அதை பற்றித்தான் பேச வேண்டும், வா என்றார். பெரிய மனிதர்கள் அழைக்கும்போது நேரம் தவறாமல் போக வேண்டும் என்று முன்னதாக புறப்பட்டு பெசன்ட் நகர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி சரியாக 8:30 மணிக்கு பங்களாவுக்கு போனேன். வாட்ச்மேன் இல்லை. கேட் திறந்து உள்ளே போனேன். அழைப்பு மணியை ஒலிக்கச் செய்தேன். கதவை திறந்தது அனுப்பமா. சார் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தார் என்றேன். தெரியும், சொன்னாரு. இப்படி உட்காருங்க, கேட்டுட்டு வர்றேன் என்று சொல்லி அனுப்பமா மாடி அறைக்கு சென்றாள். சில நிமிடங்களில் இறங்கி வந்தாள். இளங்கோ, அவர் உங்களை மாடி ரூமுக்கு கூப்பிடுறார், போங்க என்றாள். மாடியில் அறைக்குள் வந்து பார்த்தால் அறையே அலங்கோலமாக கிடக்கிறது. கட்டிலின் மேல் ரத்ன பூபதி விழிகளும் நாக்கும் பிதுங்கி இருக்க, இறந்து போய் கிடக்க. அனுப்பமா சட்டென்று கதவை மூடினாள். நான் ஓடி வந்து கதவை தட்டினேன். என்ன மேடம் இதெல்லாம்? உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சு? ஏன் என்னை ரூமுக்குள்ள விட்டு கதவை சாத்தினீங்க என்று கத்தினேன். எதுவும் புரியாமல் அறைக்குள்ளேயே பேதலித்து நான் நிற்க, கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்து என்னை கைது செய்தது. கொலைகார நாயே என்றது. இதெல்லாவற்றையும் விட அனுப்பமா தத்ரூபமாக அலறி, பாவி, என் புருஷன் அப்படி அநியாயமா கொன்னுட்டியேடா என்று நடித்தாளே. என் மேல் ஒரு பெரிய பழியை விழ வைக்க எவ்வளவு பெரிய சதி! ரொம்ப ரொம்ப திட்டமிட்டிருக்கிறாள். போலீஸை பிரமாதமாக நம்ப வைத்திருக்கிறாள். போலீஸ் என்னை விசாரிக்கையில் சொல்வதை பார்த்தால் ஒரு கதையே உருவாக்கி இருக்கிறாள். நான் அவளின் காதலனாம், அதாவது பழைய காதலன். அந்த இரக்கத்தில் வேலையில் சேர்த்தாலாம். ஆனால் நான் பல தடவை மிரட்டி பணம் வாங்கினேனாம். வேறு வழியில்லாமல் டிஐஜியிடம் ரகசியமாக புகார் செய்தாலாம். நான் இல்லாத போது என் அறையில் சோதனை போட்டார்களாம். அனுப்பமா எனக்கு எழுதின 3 காதல் கடிதங்களையும் நானும் அவளுமாக சேர்ந்து நின்று எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தையும் என் கட்டிலில் இருந்து கைப்பற்றினார்களாம். ரத்ன பூபதியை நான் சந்தித்து எங்கள் பழைய காதலை சொன்னேனாம். அதனால் ஆத்திரப்பட்டு என்னை அவர் தாக்க, அவரை பதிலுக்கு நான் தாக்க, இறுதியில் அவர் கழுத்தை நெரித்து அனுப்பமா முன்னிலையிலேயே நான் கொலை செய்து விட்டேனாம். எவ்வளவு பெரிய கற்பனை காவியம்! எது உண்மை எது பொய் என்று புரியாமல் போலீஸும் இந்த கற்பனையை நம்புகிறதே. என்னை குற்றவாளி என்று சர்வ நிச்சயமாக தீர்மானித்து விட்டார்களே. அனுப்பமா நடிக்கிறாள். அவளை நம்பாதீர்கள் என்று சொன்னால் வயிற்றிலேயே மிதிக்கிறார்களே. என்னுடைய ஒரே ஒரு வார்த்தையை கூட இவர்கள் நம்ப தயாராயில்லை. நான் கொலை செய்யவில்லை என்று கெஞ்சி சொன்னாலும் கத்தி சொன்னாலும் காதிலேயே வாங்கி கொள்ள தயாராயில்லை. இந்த சதி வலையில் இருந்து நான் தப்பப் போகிறேனா? என்னை இவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்து யார் காப்பாற்றப் போகிறார்கள்? இளங்கோவுக்கு கண்களிலும் மனதிலும் இருட்டி கொண்டு வந்தது. எதிரே நின்ற பன்னீர்செல்வம் உதட்டில் வழிந்த இரத்தத்தை அவனது சட்டையில்லாத மார்பில் தடவிவிட்டு, இதோ பார்ப்பா, இதுவரைக்கும் நீ உணர்ந்ததெல்லாம் சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச புரிஞ்சுக்க முடிகிற வலி. வினோதமான வலி உண்டாக்குற வித்தையெல்லாம் இருக்கு. ஒரு விரல்ல ஒரு நகம் கூட தங்காது. அதையெல்லாம் அனுபவிச்சு பார்க்கணுன்னு ஆசையா இருக்கா என்றார். அவரை இயல்பாக பார்த்தான் இளங்கோ. இப்போ நான் என்ன செய்யணுங்கிறீங்க? ஒத்துக்கணும். எதை? ரத்ன பூபதியை நீ கொலை செஞ்சதை ஒத்துக்கணும். அப்புறம் வேற என்ன செய்யணும்? எழுத்துப்பூர்வமாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கணும். சரி, ஒத்துக்கிறேன். வாக்குமூலம் எழுதி கொண்டாங்க, கையெழுத்து போடுறேன் என்றான் இளங்கோ. பன்னீர்செல்வம் கொஞ்சம் ஆடி போய்விட்டார். நிஜமாக தான் சொல்றியா? சார், நான் அனாதை இல்லை. எனக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. என் மேலே உயிரையே வச்சிருக்கிற அன்பான காதலி இருக்கா. அவங்களுக்கு எல்லாம் என்னை கைது செஞ்ச விபரத்தை நீங்கள் தெரிவிக்கணும். எனக்கு அந்த உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். இரு, முதல்ல இதை சொல்லு. ரத்ன பூபதியை கொலை செஞ்சதா ஒப்புக்கிறியா? அதான் ஒப்புக்கிறேன்னு சொல்கிறேனே. எதுக்கு கொன்ன? எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. எனக்கும் அனுபவமாவுக்கும் உள்ள பழைய காதலை
ரத்ன பூபதி கிட்ட சொன்னேன். அப்போ அவர் குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த போதையில் நான் சொன்ன அதிர்ச்சியான செய்தி அவரோட ஆத்திரத்தை தூண்டி விட்டுடுச்சு. உடனே என்னை தாக்கினாரு. என்னை பாதுகாத்துக்கிறதுக்காக நானும் திருப்பி தாக்கினேன். போராட்டத்தில் ஒரு கட்டத்தில் ஆத்திரம் அதிகமாகி நான் அவரோட கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சுட்டேன். வெரி குட். இவ்வளவு நேரம் ஒத்துக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சு எதுக்காக அனாவசியமாக இவ்வளவு அடியும் உதையும் வாங்கின? இளங்கோ அமைதியாக கீழ்கண்களால் பார்த்தான். கான்ஸ்டபிள் வந்து சொல்லி பன்னீர்செல்வம் சென்று ரிசீவரை எடுத்துக்கொண்டு எஸ் சார் என்றார். என்னையா சொல்கிறான் என்றார் டிஐஜி வெங்கடேசன். விடாமல் விசாரிச்சதில் இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் சார் குற்றத்தை ஒப்புக்கிட்டான். அனுப்பமா சொன்னால் அதே ஸ்டேட்மெண்ட் தான். வாக்குமூலத்தில் கையெழுத்து போட தயாராக இருக்கான். அவன் இல்லைன்னு மறுக்க முடியாது. அவனுக்கு எதிராக அவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது. அப்போ மாஜிஸ்ட்ரேட் கிட்ட இன்னைக்கே கொண்டு போயிடுங்க. போலீஸ் கஸ்டடி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ரிமாண்டில் வச்சுட்டு பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அவனே ஒத்துக்கிட்ட அப்புறம் இந்த கேஸில் அதிக வேலை இல்லை. ஆமாம் சார், ஆனால் அவனை ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் சார். அது உங்கள் கடமைங்க. ஃபோனை வைங்க. அவனோட அப்பா அம்மாவுக்கும் காதலிக்கும் தகவல் கொடுக்கணும்னு சொல்கிறான். அனுமதி கேட்டுமா சார்? காதலியா? அனுப்பமாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேற ஒரு குட்டியை சைஸ் பண்ணிட்டான் போலிருக்கு. டீசெண்டாக பேசுங்க. யார் என்னன்னு தரவா விவரம் கேட்டு அட்ரஸும் வாங்கி வச்சுக்கோங்க. நாங்களே தகவல் கொடுத்துடுறோன்னு சொல்லுங்க. உடனே தகவல் கொடுக்க வேணாம். அவனை ரிமாண்டில் வச்சதுக்கப்புறம் தகவல் கொடுத்தா போதும். புரிஞ்சுதா? சரி சார் என்று வைத்தார். மறுபடி இளங்கோவிடம் வந்தார். காதலின்னு சொன்னியே, ரெண்டாவது காதலா? ஆமாம். பேர் என்ன? அமுதா. என்ன பண்ணுது? ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் கிளார்க்காக வேலை பார்க்குது. அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொன்ன? வடலூரில். இந்த பொண்ணு வேலை பார்க்குற ஆஃபீஸில் ஃபோன் நம்பர் இருக்கா? சொல்லு. இருக்கு. சொன்ன நம்பரை குறித்து கொண்ட இன்ஸ்பெக்டர் சரி, நான் ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிடுறேன் என்றார். நான் பேசணும் அவளோட. அதெல்லாம் முடியாது. சரி, நீங்களே பேசுங்க. உடனே அவளை வந்து என்னை இங்கே பார்க்க சொல்லுங்க. ஆகட்டும், சொல்லிடலாம் என்று விட்டு வெளியே வந்து லாக்கப்பறையை பூட்டச் சொன்ன இன்ஸ்பெக்டர் தன் மேஜைக்கு வந்து அவனை மாஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் கோர்ட்டில் ஆஜர்படுத்துவதற்காக அரசாங்க காகிதங்களை தயார் செய்ய துவங்கினார். முதல் காரியமாக சிகரெட் பற்ற வைத்துக்கொண்டு புகையை சைடில் ஊதினார். அத்தியாயம் 2. நோ பாக்ஸிங் பாஸ் என்று ஃபேப்ரிக் பெயிண்டால் வசனம் எழுதிய பனியன் அணிந்த வேறு யார்? சுசீலா படு உற்சாகமாக அறைக்குள் நுழைந்து கை கொடுங்க பரத், நீங்க ஜெயிச்சிட்டீங்க என்று கை நீட்டினாள். 1 மினிட் என்று போனில் சொல்லி வலது கையில் இருந்து இடது கைக்கு மாற்றிக்கொண்ட பரத் அவளின் கைகுலுக்களை பெற்றுக்கொண்டு எதுல என்றான். போன்ல யாரு? அவங்க வெயிட் பண்ணுவாங்க, நீ சொல்லு சுசி என்று மவுத் பீஸை மூடிக்கொண்டான். சொல்றேன், போன்ல யாருன்னு சொல்லுங்க. எஸ் திவ்யா. எஸ் ஃபார் ஸ்வீட் இல்ல, சீனிவாசன். அதெல்லாம் சரி, யாரு? குளங்கோத்திரம் எல்லாம் தெரியாது சுசி. ஃபோன் பண்ணி நாங்க டால்ஃபின் ஐஸ்கிரீம்ல இருந்து பேசுறோம். 10 கப்புக்கு மேல வாங்கினா டோர் டெலிவரி தரோம் சார். ஜஸ்ட் எங்களுக்கு ஃபோன் செஞ்சா போதும்னு சொன்னாங்க. அவ பேர் எதுக்கு கேட்டீங்க? நான் இங்கே கேட்டேன். அவ குரல் நல்லா இருந்துச்சு, லேசா பாராட்டினேன். என்ன சொல்லி பாராட்டினீங்க? ஐஸ்கிரீம் தேவையில்லைன்னா கூட உங்க குரலை கேட்கறதுக்காகவே ஒரு தடவை ஃபோன் செய்யலாம் போல இருக்குன்னு சொன்னேன். போங்க சார்னு என்னமோ நான் கண்ணத்தை கிள்ளிட்ட மாதிரி வெக்கப்பட்டாங்க. நீங்க இவ்வளவு வெக்கப்படுறத பார்த்தா உங்க பேர் துளசியா தான் இருக்கணும்னு சொன்னேன். இல்ல சார், எஸ் திவ்யா என்று சொன்னாங்க. எஸ்னா ஒய்எஸ்ஆன்னு கேட்டேன். இல்ல, எங்க அப்பா பேர் சீனிவாசன்னு சொன்னாங்க. அப்புறம் அப்பா என்ன செய்யறாருன்னு 4 வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தோம் என்ற பரத் சுசீலா நான் ஸ்டாப்பிங்காக முறைப்பதை பார்த்து மவுத் பீஸை மூடிய கையை எடுத்து அதில் பேசினான். மிஸ் திவ்யா, அதை பத்தி நாம அப்புறம் பேசலாம். உங்க நம்பர் தான் நான் குறிச்சு வச்சிருக்கேனே, அப்புறம் கூப்பிடுறேன். வச்சிட்டு ஐஸ்கிரீம் வியாபாரத்தை பாருங்க என்று விட்டு வைத்தான். சுசீலா நாற்காலியில் அமர்ந்து பரத் ஒரு துண்டு சீட்டில் எழுதி வைத்திருந்த போன் நம்பரை பார்த்தாள். துண்டு சீட்டை எடுத்து 8ஆக 32ஆக கிழித்து குப்பை தொட்டியில் போட்டாள். என்னாச்சு சுசி உனக்கு? கொஞ்சம் முன்னாடி உன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி ஃபோன் செஞ்சா, நீ வந்ததும் பேச சொல்லி நம்பர் கொடுத்தா, எழுதி வச்சேன். அந்த சீட்டை தான் இப்போ நீ கிழிச்சு போட்ட. மை காட், யாரவ? பேர் சொல்லல. நீயும் அவளும் சேர்ந்து வாங்கின லாட்ரி சீட்டுக்கு 5 லட்சம் விழுந்திருக்கான் என்று கண்ணடித்தான். பரத், நான் கிழிச்சு போட்டது அந்த திவ்யாவோட ஃபோன் நம்பர் தான். ஆமா, சோ வாட்? டால்ஃபின் ஐஸ்கிரீம் நம்பர் டைரக்டரியில் கிடைக்காதா? அவகிட்ட அதை பற்றி அப்புறம் பேசலான்னு சொன்னீங்களே, எதை பற்றி? அதிகாலையில் கெட்ட கனவு வருதான், அது வராமல் எப்படி தூங்குறதுன்னு கேட்டா. அந்த அளவுக்கு அரட்டையா? கடைசியில் வேப்பனை கிராக்கி சுசி மார்கோ சோப்பு போடுறாளாம். இதெல்லாம் என்ன விசாரிப்பு வேண்டி கிடக்கு? நானா கேட்டேன். ஃபோனில் ஒரே வாசனையாக இருக்கே, ஏதாச்சும் சென்ட்டு போட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். சான்ஸ் இல்லை சார், நான் மார்கோ சோப் போடுறவன்னு சொன்னான். போதும், என் தலை மறைஞ்சதும் விஷம ஆரம்பிச்சிடுறீங்க. உங்கள் இந்த ரப்பிஷ் குணத்தை மாற்றிக்கிறதா அபிப்பிராயமே இல்லையா? ஐ அப்ஜெக்ட் தட் ஸ்ட்ராங் வேர்ட் ரப்பிஸ் யுவர் ஆனர். சொல்லு, என்னமோ சொல்ல வந்த என்றான் பரத் சிகரெட்டை பாக்கெட்டில் இருந்து எடுத்தபடி. லாயர் தீர்த்தராமன் நம்ம மூவ்மெண்ட் பார்த்து பயந்துட்டாரு. ஹரிஹரன் கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கேஸை வித்ட்ரா பண்ண சொல்லிட்டாரு. 11 மணிக்கு கோர்ட்ல அவரோட சேம்பருக்கு வர சொல்லியிருக்காரு. ஹரிஹரன் கையெழுத்து போட்ட பேப்பர்ஸை ஒப்படைக்கிறாராம் என்றாள் சுசீலா.
நான் சொன்னேன்ல, அந்த தீர்த்தராமன் தோத்தராமனாக போறாருன்னு எதிர்பார்த்தேன். இவ்வளவு சீக்கிரம் கோர்ட்டு வாசல்லையே சரண்டர் ஆயிடுவார்னு நான் எதிர்பார்க்கல. விநாயகத்துக்கு நீங்க அந்த லா பாயிண்ட் எடுத்து சொல்லலைன்னா ஆள் அம்பேலாகி இருப்பாரு. தனியா என்கிட்ட சொன்னாரு. என்னன்னு? பரத் கோர்ட்டு பக்கமே வராதால அவருக்கு லா பாயிண்ட்ஸோட டச்சு விட்டு போயிருக்கோன்னு நினைச்சேன். மனுஷன் அசத்திட்டாருன்னு சொன்னாரு. பார் புகழுது பார், நீ தான் அப்பப்ப இடிக்கிற. ஐய, ரொம்ப தான் மெச்சிக்க வேணாம். நம்ம பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு சுசி. நாம கோர்ட்டுக்கு போய் பேப்பர்ஸை வாங்கிட்டு நேராக அவனை பார்த்து நேர்லையே ஒப்படைச்சிட்டு வந்துடலாம் என்று சாம்பல் தட்டி விட்டு மணி பார்த்து, ராமகிருஷ்ணால பாசந்தியும் சம்சாவும் சாப்பிட்டு போனா டைம் சரியா இருக்கும் என்று எழுந்து கொண்டான். சுசீலா எழுந்தபோது ஸ்பிரிங்காய் அவள் அமைத்திருந்த கூந்தல் அதிர்ந்து ஆடியது. ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருந்தாள். கூந்தலின் உச்சியில் ஒரு குட்டி பிளாஸ்டிக் தொட்டி வடிவ பின்குத்தி, கழுத்தில் உற்று பார்த்தால் தெரிகிற ஒரு கோடு சைஸ் தங்க சங்கிலி அணிந்திருந்தாள். அதன் டாலராக சின்ன கிதார் தொங்கியது. இடுப்பில் தங்க நிறத்தில் வளையம் வளையமாக ஒரு ஃபேன்சி பெல்ட் போட்டிருந்தாள். வளையல்கள் சதுரமாய் இருந்தன. காரை அவள் ஓட்ட அருகில் அமர்ந்திருந்த பரத் ரொம்ப நேரமாக அவளையே பார்த்து கொண்டிருந்து விட்டு, ஏன் சுசி, எனக்கே தெரியாம நீ யோகா ஏதாவது பண்றியா என்றான். இல்லையே, ஏன்? லேனா தமிழ்வாணன் மாதிரி பல வருஷமா எப்படி உடம்ப சீரா வச்சிருக்க? ரியலி ஐ ஒண்டர். 5 வருஷத்துல 2 தடவை எனக்கு தொப்பை வந்து நீ சத்தம் போட்டு ஹெல்த் கிளப் எல்லாம் சேர்ந்து குறைக்க வேண்டியதா இருந்துச்சு. பட் நீ மாறாம இருக்க. சாரி பரத், நான் வெக்கப்படுறதா இல்ல. உன்னை வெக்கப்படுத்துறதுக்காக சொல்லல, பின்ன பாராட்டா? அப்படின்னா தேங்க்ஸ். அதற்கு மேல் பேச விடாமல் சுசீலா பரத்தின் காதை பிடித்து நிஜமாகவே திருக, ஆஹா என்று அலறின பரத், ஏ ரோட்டை பார்த்து ஓட்டு என்று கத்தினான். பாரிஸ் கார்னரின் பைத்தியம் பிடித்து விடும் டிராஃபிக்கில் கோர்ட் எதிரில் பார்க்கிங் பகுதியில் இடம் தேடி நிறுத்திவிட்டு கர்ச்சீப் மூங்கில் காற்றாடி விற்பபவர்களை மிதித்து விடாமல் பிளாட்பாரத்தில் நடந்து ரிக்ஷா ஆட்டோக்களின் டயர்களிடமிருந்து அடிக்கடி மயிரிழையில் தப்பி ராமகிருஷ்ணா லஞ்ச் ஹோம் வந்து சேர்ந்தார்கள். செல்ஃப் சர்வீஸில் வாங்கி கொண்டு வந்து அமர்ந்து சாப்பிட்டபடி, உனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்லட்டுமா என்றான் பரத். என்ன? 10 நாளைக்கு ஆஃபீஸ்ல இருந்து ஹாலிடே எடுத்துக்கிட்டு பெங்களூர் பக்கத்துல என் ஃப்ரெண்டோட எஸ்டேட் இருக்கு, அங்க போய் தங்கிட்டு வரலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். வாவ், இந்தாங்க, என் பாசந்தியும் சேர்த்து சாப்பிடுங்க. இன்னைக்கே பேக் பண்ணிடட்டுமா? கார்ல தானே போறோம். ஸ்டெப்னிக்கு டியூப் மாத்தணும், மாத்திக்கிட்டு போயிடலாம். நாளைக்கு எத்தனை மணிக்கு புறப்படுறோம் என்றால் சுசி படபடவென்று. இரு, ஒரு யோசனைன்னு தான் சொன்னேன். நாளைக்குன்னு நீயே தீர்மானிச்சுட்டா எப்படி? நல்ல விஷயம்லாம் தள்ளி போடக்கூடாது பரத். காசை கரியாக்குறது நல்ல விஷயமா? ஹெல்த்தை கவனிச்சுக்கிறது நல்ல விஷயம் இல்லையா? பாவம், நீங்களும் ரொம்ப நாளாக ஓய்வே இல்லாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. தப்பி தவறி ஊட்டி போவோம், அங்கேயும் ரெடியாக ஒரு கேஸ் நமக்காகவே காத்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு தேவை, மூலிகை காற்று தேவை. அப்போ நான் மட்டும் போயிட்டு வந்தால் போதுங்கிறியா? நீங்கள் பாட்டுக்கு மறந்துட்டு தூங்கிட்டாலும் கம்பளி போர்வை எடுத்து போத்தி விட நான் வேணாமா? ஒரு விக்கலே வருது, தண்ணி எடுத்து கொடுக்க நான் வேணாமா? எனக்கு பணிவிட செய்கிறதுக்காக நீ வர்றேன்னு சொல்கிற. ஆமாம், நீங்கள் பாவம் இல்லையா? பார்க்கலாம். என்ன பரத், சுரத்தை இறங்கி போச்சு? சீரியஸாக தானே சொன்னீங்க? ஆஃபீஸில் வேலைகள் தேங்கிடும் சுசி. தலை போகிற வேலை எதுவும் இல்லை, மாதவி ஹேண்டில் பண்ணிக்குவா. திடீரென்று சிரிக்க துவங்கினான் பரத். எதுக்கு சிரிக்கிறீங்க? உங்கள் ஜூனியரில் ஆத்மா பதில்கள் படிக்கிறதுண்டா நீ? அதில் ஒருத்தன் ஹேண்டில் பார் இல்லாத சைக்கிளை எதற்கு ஒப்பிடலாம்னு கேள்வி கேட்டிருந்தான். இப்படி நீ மாதவி ஹேண்டில் பண்ணிப்பான்னு சொன்னதும் எனக்கு அந்த கேள்வி ஞாபகம் வந்துச்சு. பேச்சை மாத்தாதீங்க பரத் என்ற சுசீலா நேரம் பார்த்து, டைம் ஆச்சு, வாங்க போய்கிட்டே பேசலாம் என்றாள். சாலையை கடக்க எரிச்சலான 7 நிமிடங்கள் பிடித்தன. கடற்கரையில் அலை வரும்போது அது கால்களை தொட்டுவிடக் கூடாதென்று பின்னேறுவதும் அது வடிந்ததும் முன்னேறுவதுமாக இருப்பதைப் போல ஏகப்பட்ட முயற்சிகள் தேவைப்பட்டது. இனி 50 அடிக்கு ஒரு சிக்னல் வரத்தான் போகிறது. சேம்பரில் தீர்த்தராமன் இல்லை, அவரின் குமாஸ்தா இருந்தார். இவ்வளவு நேரம் இருந்தாரு. இப்பதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. ஒரு அட்ஜன்மெண்ட், அந்த பேப்பர்ஸை எடுத்துட்டு போயிருக்காரு. நீங்க வந்தா கோர்ட்டுக்கு வர சொன்னாரு. அந்த கோர்ட்டுக்கு நிறைய கருப்பு கவுன்களை, காக்கி சட்டைகளை, கவலை முகங்களை கடந்து வந்து சேர்ந்தபோது மாஜிஸ்ட்ரேட் முன்பாக இளங்கோவை ஆஜர்படுத்தினார் அரசாங்க வக்கீல். அத்தியாயம் 3. நீதிபதி காகிதங்களை பார்த்தார். நிமிர்ந்து விசாரணை கூண்டில் நிறுத்தப்பட்டிருந்த இளங்கோவை பார்த்தார். மீண்டும் காகிதங்களை பார்த்தார். கண்ணாடியை கலற்றி கொண்டு நிமிர்ந்தார். உன் பேர் தானே இளங்கோ என்றார். ஆமாம் என்றான் இளங்கோ. இந்த வாக்குமூலம் கொடுத்திருக்கிறது நீதானே? ஆமா. இதுல போட்டிருக்கிற கையெழுத்து உன்னோட தானே? ஆமா. தொழிலதிபர் ரத்னபூபதிய கொலை செஞ்சதை நீ ஒப்புக்கிற, அப்படித்தானே? கோர்ட்டு வாசலில் இதுவரை அசுவாரஸ்யமாக கோர்ட்டு நடவடிக்கைகளை காதில் வாங்கி கொண்டிருந்த பரத் சுசீலாவிடம், சுசி, தொழிலதிபர் ரத்னபூபதினா பேப்பர் பார்க்கலையா நீங்க? ரெடிமேட் எக்ஸ்போர்ட் கம்பெனி சமீபத்துல 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த மேரேஜ் ரிசப்ஷனுக்காக நாம போயிருந்தோம். நீங்க கூட விவஸ்தை இல்லாம அவரோட புது பொண்டாட்டிய சைட் அடிச்சிட்டு இருந்தீங்களே என்றாள் சுசீலா. அந்த விவரம் எல்லாம் இப்ப வேணாம். அந்த கியூட் ஏஞ்சல் விதவை ஆயிடுச்சா?
கொலை பண்ணின ராஸ்கல் மூஞ்ச கொஞ்சம் சரியா பாத்துக்கலாம். பரத் நகர்ந்து நின்று பார்த்தான். நீதிபதி மறுபடி கேட்டார். பதில் சொல்லுப்பா. ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்க. உன்னை போலீஸ்காரங்க கொலை நடந்த இடத்திலேயே பிடிச்சிருக்காங்க. நீ ஒப்புக்கிறதானே? இளங்கோ மறுப்பாக தலையசைத்தான். இல்லை யுவர் ஆனர், இந்த கொலையை நான் செய்யல என்றான் அழுத்தம் திருத்தமாக. சுவரோரமாக நின்றிருந்த இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வம் பதைத்து போனார். கமனாட்டி சொதப்பிட்டானே. என்ன சொல்ற? இந்த வாக்குமூலத்துல இருக்கிறது உன்னோட கையெழுத்து தானே? ஆமா, இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வம் என்னை மாட்ட அடிக்கிற மாதிரி அடிச்சாரு. என் உதடு கிழிஞ்சிருக்கிறதுக்கு அவர்தான் காரணம். என் உடம்பு பூரா வலிக்குது. எனக்கு ஜுரமா கூட இருக்குது. விசாரணைங்கிற பேர்ல என்னை மிருகம் மாதிரி அவர் நடத்தினாரு. மேற்கொண்டும் சித்திரவதை செய்ய போறதா மிரட்டினாரு. வலிக்கு பயந்து வாக்குமூலத்துல கையெழுத்து போட்டேன் யுவர் ஆனர். நான் படிச்சவன். ரொம்ப நாளா ஒரு நல்ல வேலை கிடைக்காம திண்டாடி ரத்னபூபதி சார் ஆபீஸ்ல அவர் மனைவி அனுப்பமாவோட பர்சனல் செக்ரட்டரியா வேலைக்கு சேர்ந்தேன். அனுப்பமா தன் புருஷனை கொலை செஞ்சு தான் அந்த பழியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக அழகா எனக்கு எதிராக ஆதாரங்களை உருவாக்கி பழியை என் மேல விழ வச்சுட்டாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எனக்கு பாதகமா அமையறபடி திட்டமிட்டு நடத்திட்டாங்க. இதுதான் உண்மை. நான் அவங்கள காதலிச்சதே கிடையாது. நான் அப்பாவி. நீதிபதி அவர்களே, போலீஸ் அவசரப்பட்டு என்னை குற்றவாளியாக்க முயற்சிக்கிறாங்க. என்னை நீங்க தான் காப்பாத்தணும். என்னை மறுபடி போலீஸ் கையில ஒப்படைச்சிடாதீங்க. என் உயிரை மட்டும் வச்சுக்கிட்டு துவம்சம் பண்ணிடுவாங்க. எனக்குரிய உரிமைகள் வேணும். என்னை நிரபராதின்னு நிரூபிக்க வாய்ப்பு தரணும். கொதித்து பேசினான். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவன் அதிகமா பேசுறான் என்று சொல்ல அவரை கையமர்த்திய நீதிபதி இளங்கோவை தாண்டி இன்ஸ்பெக்டரை பார்த்தார். நீங்க தானே பன்னீர்செல்வம்? ஆமா யுவர் ஆனர். இவர் இப்படி சொல்றாரே, அடிச்சிங்களா? மிகையா சொல்லி உங்க பரிதாபத்தை தேடிக்க பாக்குறான். ஆதாரங்களும் சாட்சிகளும் கச்சிதமா இருக்கு. இவன் சாமர்த்தியமான ஆசாமி. இவனோட அழுகையும் ஆவேசமும் நடிப்பு. நீதிபதி தன் நாற்காலியை விட்டு எழுந்து இறங்கி விசாரணை கூண்டில் நிற்கும் இளங்கோ அருகில் வந்து அவன் நெற்றியை தொட்டு பார்த்து, நிச்சயமா உன்னாட்டுக்கு மேல இருக்கும். சொன்ன வார்த்தைகள் பொய்யா இருக்கலாம், ஜுரம் பொய்யில்ல என்று மறுபடி தன் நாற்காலிக்கு சென்றார். சுசி, இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல என்றான் பரத் சுவாரஸ்யமாக கவனித்தபடி. இளங்கோ என்றார் நீதிபதி, நீங்க குற்றவாளின்னு உங்க மேல கொலை வழக்கு போடுறதுக்கு சரியான ஆதாரங்கள் போலீஸ்கிட்ட இருக்கிறதால உங்க ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் உங்களை குற்றவாளி இல்லைன்னு இப்ப தீர்மானிக்க முடியாது. உங்களை 15 நாள் ரிமாண்ட்ல கோர்ட்டு கஸ்டடியா வைக்கிறேன். உங்களை உடனடியா ஜெயில விசாரணை கைதியா அட்மிஷன் போட சொல்லி உடனடியா மருத்துவ உதவி தர சொல்றேன். உங்களுக்கு கோர்ட்டு மூலமா இலவசமா வக்கீல் ஏற்பாடு பண்ண வேண்டியது அவசியமானு பரிசீலனை செஞ்சுதான் பதில் தர முடியும் என்றார். இளங்கோ கண்ணீருடன் சொன்னான். சார், ஒரு பெரிய கோடீஸ்வரி என் மேல கொலைப்பழி விழ செய்திருக்காங்க. இதை முறியடிக்க நான் பெரிய வக்கீலாதான் ஏற்பாடு செய்துக்கணும். அவ்வளவுக்கு எனக்கு வசதி இல்லை. நான் பரிசீலிக்கிறேன் என்று நீதிபதி கையெழுத்து போட இளங்கோ அந்த கோர்ட்டில் இருந்த வக்கீல்களை பார்த்து கத்தினான். சத்தியமா நான் கொலை செய்யல. யாராச்சும் என்னை காப்பாத்துங்க. ஐயா, என்னை காப்பாத்துங்க. என்னை மாட்டி வச்சுட்டாங்க. சதி பண்ணிட்டாங்க. நீதிபதி கேவல் எடுத்து தட்டி டேக் ஹிம் அவே என்றார். 2 போலீஸ்காரர்கள் கண்ணீருடன் கத்தியபடி திமிரிய இளங்கோவை அழைத்து செல்ல அந்த இளங்கோ பரத் சுசீலாவை கடந்து போலீஸ் ஜீப்புக்கு நடத்தப்பட பரத் சுசீலாவிடம் சொன்னான். எனக்கு இவனை நம்ப தோணுது சுசி. கொலை செஞ்சவன் இவ்வளவு மறுக்க மாட்டான். குரல் இப்படி நடுங்காது. உடம்பு இப்படி பதறாது. இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? அவனுக்கு நான் ஏன் உதவி செய்யக்கூடாது? போச்சுடா, இலவச வக்கீலா? தேங்காய் மூடி கச்சேரியா? பணத்துக்காக பல தடவை வேலை பார்ப்போம். நியாயத்துக்காக சில சமயம் வேலை பார்ப்போம். டயலாக் நல்லா இருக்கு. நாளைக்கு பெங்களூர் புறப்படுற ப்ரோக்ராம் என்னாச்சு? கொஞ்ச நாள் கழிச்சு போனாலும் பெங்களூர் இருக்கும் சுசி. யாரும் உதவலன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த இளங்கோ உயிரோட இருக்க மாட்டான். போலீஸ் வெர்சன் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. நீ நம்ம தீர்த்தராமனை பார்த்து பேப்பர்ஸ் வாங்கிட்டு போய் கார்ல உட்காரு. நான் அதோ மூஞ்ச தொங்க போட்டுட்டு வர்றாரு பாரு இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வம். அவர் வாயை கிளறிட்டு வர்றேன் என்று நகர்ந்தான் பரத். அத்தியாயம் 4. வணக்கம், என் பேர் பரத் என்றான் பரத். மத்திய சிறைச்சாலையில் பார்வையாளர் ஹாலில் கம்பி தடுப்புக்கு அந்த பக்கம் நின்றிருந்த இளங்கோ கை கூப்பினான். கோர்ட்டுக்கு நான் வந்திருந்தேன். நீ கைதானதை பார்த்தேன். என் மனசுக்கு நீ குற்றவாளி இல்லைன்னு பட்டுது. இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வத்தை பார்த்து பேசினேன். விபரம் சொன்னாரு. அதையும் மீறி ஒரு ஆர்வத்துல நான் வந்திருக்கேன். நீ என்கிட்ட ரொம்ப ரொம்ப உண்மை பேசினா நிச்சயமா நான் உன்னை காப்பாத்துறேன். நெகிழ்ந்து போன இளங்கோ உதடுகள் துடிக்க, ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டான்னு எனக்கு தெரியாது. எனக்கு உண்டு. நான் விரும்பி வணங்குற பாலத்தளி துர்க்கையம்மன் மேல சத்தியமா கோர்ட்ல சொன்னதெல்லாம் உண்மை. எதையும் மறைச்சு சொல்லல, எதையும் மாத்தி சொல்லல. இருங்க, ஒவ்வொன்னா வரலாம். நீங்க அனுபமாவை காதலிச்சிங்களா? இல்லவே இல்ல. அனுபமாவை எப்போ முதல் தடவையா சந்திச்சிங்க? அவங்க கம்பெனில நடந்த இன்டர்வியூக்கு நான் போயிருந்தப்பதான் சந்திச்சேன். எப்படி அப்ளை பண்ணீங்க? யாராச்சும் அப்ளை பண்ண சொன்னாங்களா? இல்ல, பேப்பர்ல விளம்பரம் பார்த்து நானாதான் அப்ளை செஞ்சேன். அனுபமாவே இன்டர்வியூ செஞ்சாங்களா? அனுபமாவும் அவங்க பிரதர் அபிஷேக்கும். அவருக்கு அங்க என்ன வேலை? அந்த ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவருக்கும் பங்கு உண்டா?
இல்லை, அவர் ஷேர் மார்க்கெட் சப் புரோக்கரு. ஆஃபீஸுக்கு அனுப்பமாவை பார்க்க எப்பயாவது வருவார். நான் வேலை பார்த்த 3 மாசத்துல 2 தடவை தான் வந்துட்டு போனார். எனக்கு கூட ஆச்சரியமா இருந்துச்சு, இவர் எதுக்காக என்ன இன்டர்வியூ செஞ்சாருன்னு. என்ன மாதிரி கேள்விகள் கேட்டாங்க? பொதுவாக இன்டர்வியூவில் பொது அறிவு கேள்விகள் இருக்கும், இல்லைன்னா சப்ஜெக்டில் கேள்வி கேட்பாங்க. இங்கே இது ரெண்டும் இல்லை. கேஷுவலாக என்னை பற்றின விவரங்கள் கேட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாங்க. காதல் விவகாரம் உண்டான்னு கேட்டாங்க. அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் இல்லைன்னு பொய் சொன்னேன். சரி, ஆஃபீஸில் உங்களுக்கு நல்ல பேர் உண்டா? யார் வம்புக்கும் போனதில்லை, சின்சியராக வேலை பார்த்தேன். எல்லாருக்கும் என்னை பிடிச்சது. ரத்னபூபதி சாருக்கு என்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அவர் ஆஃபீஸ் வர்றது அபூர்வம். வர்றப்ப எல்லாம் என்கிட்ட பிரியமாக பேசுவார். என் இமேஜ் பூரா நேற்று உடைக்கப்பட்டது. இளங்கோ ஆஃபீஸில் தனக்கு திருட்டு பட்டம் கட்டப்பட்ட சம்பவத்தை விவரித்தான். பிறகு அமுதாவை சந்தித்ததையும் அவள் ஆறுதல் சொன்னதையும் சொன்னான். பிறகு ரத்னபூபதியிடமிருந்து போன் வந்ததை, புறப்பட்டு சென்றதை, பங்களாவில் நடந்ததை எந்த சின்ன விபரமும் விடாமல் சொன்னான். சற்று நேரம் அமைதியாக இருந்த பரத், நீங்க கொலை செய்யல, நீங்க போனது 8:30 மணிக்கு. PM ரிப்போர்ட்ல மரண நேரம் 8:30 மணிக்கு மேல 8:45 குறிப்பிட்டிருக்கான். இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. அப்ப என்ன அர்த்தம் என்றான். என்ன சார், நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா? இல்லப்பா, நீ அந்த பங்களால இருக்கிறப்ப தான் கொலை நடந்திருக்கு. மாடிக்கு போய் கேட்டுட்டு வர்றேன்னு அனுப்பமா உன்னை கீழே வச்சுட்டு போனதா சொன்னியே, அப்போதான் நடத்தி இருக்கணும். கழுத்தை நெரிச்சு கொலை செய்ய ரொம்ப வலு வேணும். அனுப்பமா ஒடிசலான பொண்ணு, நான் பார்த்துருக்கேன். 4 ரோஜா பூவை சேர்த்து தூக்கினா கை வலிக்கும். ஸோ வேற ஒருத்தன், ஒரு ஆம்பளை தான் இந்த கொலையை செய்திருக்கணும். மேபி அபிஷேக் அண்ணனும் தங்கையுமா சேர்ந்து தான் இந்த கொலை நாடகத்தையே நடத்தி இருக்கலாம் சார். உன் ரூமில் கட்டிலுக்கு அடியிலேருந்து லெட்டர்ஸையும் ஃபோட்டோவையும் கைப்பற்றி இருக்காங்களே, அதான் சார் எனக்கும் புரியல. நான் தங்கி இருக்கிறது மாச வாடகை லாட்ஜ் ரூமில். வர்றது யாரு போகிறது யாருன்னு கவனிக்கிறதில்ல. நான் ஆஃபீஸில் இருக்கிறப்ப என் ரூமுக்கு யார் வேணும்னாலும் ரகசியமாக வந்து அதையெல்லாம் வச்சுட்டு போயிருக்க முடியும். ஒஸ்தியான பூட்டு நான் போடலை. உனக்கு டைரி எழுதுகிற பழக்கம் உண்டா? இல்லை சார். அமுதாவை எவ்வளோ காலமாக காதலிக்கிற? 2 வருஷமா. நீங்கள் 2 பேரும் லவ் லெட்டர்ஸ் எழுதிக்கிட்டதுண்டா? இல்லை, அடிக்கடி நேரில் பார்த்துப்போம், ஃபோனில் பேசிப்போம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களா? இல்லை சார். நீயும் அமுதாவும் காதலர்கள்னு சொல்கிறதுக்கு ஏதாவது நிரூபணம் இருக்கா? அமுதா ஆஃபீஸில் சில தோழிகளுக்கு தெரியும் சார். நான் டைரி எழுதுவேனான்னு கேட்டீங்க இல்லையா? அமுதா எழுதுவா சார், தினம் எழுதுவா. நாங்கள் சந்திச்சது, பேசினது, சுத்தினது எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கா. என்கிட்ட கூட காட்டினான். பரத் அமுதாவின் அட்ரஸ் வாங்கி கொண்டான். இளங்கோ, தைரியமா இருப்பா. இனிமே உன்னை யாரும் அடிக்க மாட்டாங்க. தேவைப்படும் போது மறுபடி நான் வந்து பார்க்குறேன். நான் என்னை ரெடி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அடிப்படையாக இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும். வரட்டுமா? வாங்க சார் என்ற அவன் குரலில் புது தெம்பும் நம்பிக்கையும் இருந்தது. அத்தியாயம் 5. டிஐஜி வெங்கடேசன் அன்போடு வரவேற்று ஸ்ட்ரா போட்ட குளிர்பானங்களை வரவழைத்து கொடுத்து பெரும்பாலும் சுசீலாவின் முகம் பார்த்தே பேசி கொண்டிருந்தார். நியூட்டன் ஃபோன் பண்ணியிருந்தாரு. சொல்லுங்க, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ என்று எக்ஸ்கியூஸ் மீ சொல்லி ஒலித்த டெலிஃபோனை எடுத்து சுருக்கமாக பேசி வைத்தார். சார், தொழிலதிபர் ரத்னபூபதியை கொலை செஞ்சதா இளங்கோன்னு ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் இல்லையா? நேற்று கோர்ட்டில் கூட அவன் மிரட்டலுக்கு பயந்துதான் வாக்குமூலத்தில் கையெழுத்து போட்டேன்னு ஜட்ஜு முன்னாடி போட்டு உடைச்சானே, அந்த கேஸ் உங்க நேரடி சூப்பர்விஷன்ல தான் நடக்குதுன்னு சொன்னாங்க என்றான் பரத். ஆமா, இன்ஃபேக்ட் நான் தான் அவனை அரெஸ்ட் பண்ணேன். இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வம் அவனை சுலபமா நம்பிட்டாரு. ராஸ்கல், அவனை நாங்க சும்மா விட போறதில்ல. இந்த கேஸ்ல நீங்க எப்படி வந்தீங்க? கொஞ்சம் தயங்கிய பரத், உங்களுக்கு வில்லனா வர்றோம் என்றான். வாட் யூ மீன்? இளங்கோவை டிஃபென்ஸ் செஞ்சு நான் தான் ஆஜராகிறதா இருந்தேன் என்று பரத் சொன்னதும் அவர் முகம் கோணலாகியது. ஆர் யூ ஷூர்? யோசனையா இல்லை தீர்மானமா? யோசனைக்கு அப்புறம் வந்த தீர்மானம். நோ சான்ஸ் ஆஃப் விக்டரி பரத். இந்த கேஸ்ல நான் ஜெயிக்கணுங்கிறதுல நோக்கம். ஒரு நிரபராதி அனாவசியமா சட்டத்தால தண்டிக்கப்பட்டுடக்கூடாதுங்கிற பதைப்பு தான். அவன் நிரபராதின்னு எப்படி முடிவுக்கு வந்தீங்க? வி ஹாவ் காட் சாலிட் எவிடன்சஸ். அது சாலிடா இல்ல லிக்விடான்னு நீதிபதி தான் முடிவு செய்யணும். ஐ ஸ்மெல் எ ஸ்ட்ராங் சப்போர்டேஜ் இன் திஸ். கேஸை ஆரம்பத்திலிருந்து டீல் பண்றவன் நான். 20-30 வருஷமா கார் ஓட்டுற டிரைவர் திடீர்னு ஒரு நாள் கவனப்பிசகா ஆக்சிடென்ட் பண்றது இல்லையா? இறந்து போனவர் வாரிசு இல்லாத பெரிய கோடீஸ்வரர். இப்போ அத்தனை சொத்தும் அனுப்பமாவுக்கு வரும். சொத்துக்காக ஆசைப்பட்டு இந்த திட்டமிட்ட சதிய அவங்க நடத்தி இருக்க கூடாதுன்னு நீங்க யோசிச்சு பார்க்கவே இல்லையா? அது எப்படி யோசிக்காம இருக்க முடியும்? அனுப்பமா யாரும் இல்ல பரத், ரத்னபூபதியோட சட்டப்பூர்வமான மனைவி. அவர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி ஆனதுமே அத்தனை சொத்துக்களுக்கும் ராணி ஆயாச்சு. அது மட்டும் இல்ல, அவரோட கம்பெனில அனுப்பமாவை மேனேஜிங் டைரக்டரா மாத்திட்டாரு. அதிகாரம் அவங்க கையில. இப்போ கூட ரைட் ராயலா அத்தனை சொத்துக்களையும் அவங்க அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. தன் புருஷனை கொலை செய்யறதால தான் இந்த பொசிஷன் வரணும்னு இல்ல. சுமங்கலியா இருந்த அனுப்பமா விதவை கோலத்துக்கு ஆசைப்பட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? ரத்னபூபதி அவங்களுக்கு எந்த குறையும் வைக்கல. ஹி வாஸ் எ பர்ஃபெக்ட் யங் மேன்.
அவங்கள 24 மணி நேரமும் சிரிக்க வச்சே பார்த்துக்கிட்டவர். அவரை போய் பரத் மென்மையாக புன்னகைத்தான். சாரி சார், நான் கொஞ்சம் கரடு முரடா கேட்கறதுக்காக கோச்சுக்க கூடாது. ரத்ன பூபதி அனுப்பமாவை எந்த குறையும் இல்லாமல் வச்சிருந்தாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா உறுதியா? நிச்சயமா. அவங்க வீட்டில் வேலைக்காரங்களை கேட்டு பாருங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள கேட்டு பாருங்க. இல்லை, நான் உங்களை மட்டும் கேட்குறேன். கல்யாணமாகி 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சுல்ல, அனுப்பமா ஏன் கர்ப்பமாகலை? வாட் நான்சென்ஸ். அவங்களுக்குள்ள பிளானிங் இருந்திருக்கலாம், எதுவுமே இல்லாமலும் இருந்திருக்கலாம். ரத்ன பூபதியோட கட்டில் வீரத்துக்கு அனுப்பமாவை தவிர வேற யாராலையும் சாட்சி சொல்ல முடியுமா? வெங்கடேசன் மௌனமானார். நான் ஏன் இப்படி பார்க்கக்கூடாது? ரத்ன பூபதி கிட்ட பணம் இருக்கு, ஆனால் புருஷ கடமையில வீக்கு. இதனால அழுத்து போன அனுப்பமா இவ்வளவு சொத்திருந்தாலும் ஒரு கிழவனோட எந்த சுகமும் இல்லாம வாழ வேண்டி இருக்கேன்னு மனசுக்குள்ள வருந்தி இருக்கலாம். ஒரு ரகசிய புது காதலன் கிடைச்சிருக்கலாம். அவனோட சேர்ந்து திட்டம் போட்டு ரத்ன பூபதியை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கலாம். பரத், நீங்க இந்த லைன்ல தான் ஆர்கியூ பண்ண போறீங்களா? சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் கிடைச்சா என்றான். சகல விதமாகவும் கற்பனை பண்ற உங்க கற்பனா சக்தியை வேணும்னா நான் பாராட்டுறேன். ஆனா இந்த கற்பனைக்கு ஆதாரம் கிடைக்க போறதில்ல. உண்மைக்கான ஆதாரங்கள் அதிகம். என்ன சார் ஆதாரம்? அனுப்பமாவும் இளங்கோவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவும் அனுப்பமா இளங்கோவுக்கு எழுதின லெட்டர்ஸும் தானே? ஆமாம். அதை எனக்கு காட்ட முடியுமா? அது எங்களோட முக்கியமான எவிடன்சஸ். கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறோம். கோர்ட் மூலமாக அதை வாங்கி பார்த்துக்கிற ப்ரிவிலேஜ் எனக்கு இருக்குது சார். மியூச்சுவல் கோஆப்ரேஷன் நீங்கள் எனக்கு காட்டலாம். நீங்களும் நானும் எதிரிகள் இல்லை சார். அனுப்பமா உங்கள் மச்சினியும் இல்லை, இளங்கோ என் மச்சினனும் இல்லை. குற்றவாளி தண்டிக்கப்படணுங்கிறது தான் சட்டத்தோட கொள்கை. அதுக்கு உதவத்தான் நீங்களும் நானும் இருக்கோம். இருங்க என்று வெங்கடேசன் எழுந்து பீரோவை திறந்து அந்த 3 கடிதங்களையும் புகைப்படத்தையும் எடுத்து வந்து பாருங்க, உங்க ஐடியாவையே மாத்திக்குவீங்க என்றார். பரத் முதலில் அந்த புகைப்படத்தை பார்த்தான். ஒரு ஸ்டுடியோவில் வரையப்பட்ட செயற்கை பின்னணியில் அனுப்பமாவின் தோளில் கை போட்டபடி புன்னகைத்து கொண்டிருந்தான் இளங்கோ. இந்த போட்டோ எடுக்கப்பட்டது எங்கன்னு கேட்டிங்களா? அனுப்பமாவை கேட்டேன். காஞ்சிபுரம் போயிருந்தோம், அப்போ ஒரு ஸ்டூடியோவில் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு நெகட்டிவ் கூட இளங்கோ கிட்ட கிடையாதுன்னு சொன்னாங்க. மேல் பார்வைக்கு ஃபோட்டோ ட்ரிக் தெரியாதபடி பிரமாதமாக பிரிண்ட் போட்டிருக்காங்க. இந்த இளங்கோ தலையை எடுத்துட்டு உங்கள் தலையையோ என் தலையையோ கூட வச்சு தர கில்லாடிங்க இருக்காங்க. இதை ஜட்ஜி அட்மிட் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறீங்களா? ஷியூர். ஏன்னா இந்த ஃபோட்டோவை கைப்பற்றினது 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ். கைப்பற்றின இடம் இளங்கோவோட ரூமில், கட்டிலில், மெத்தைக்கு அடியில். சரி, பார்க்கலாம் என்ற பரத் அந்த 3 கடிதங்களையும் ஒவ்வொன்றாக நிதானமாக பார்க்க துவங்கினான். சாதாரணமாக எங்கும் கிடைக்கிற வெள்ளை காகிதங்கள். 3 கடிதங்களுக்கும் கவர் இல்லை. மடக்கப்பட்ட நிலையில் வெறும் காகிதம் மட்டும். நீல நிற பால்பாயின் பேனாவால் குண்டு குண்டு கையெழுத்து. 3லும் தேதி எதுவும் இல்லை. இந்த கையெழுத்து வெரிஃபை பண்ணிட்டோம். அனுப்பமாவோட கையெழுத்து தான். அல்ட்ரா வயலட் டெஸ்ட் பண்ணீங்களா? ஆமாம், சந்தேகமே இல்லை. பரத் முதல் கடிதத்தை எடுத்தான், படித்தான். அத்தியாயம் 6. என் இனியவரே இளங்கோ, எனக்கு உங்களைப் போல கடிதத்திலேயே மனசை சிலிர்க்க வைக்கிற திறமையெல்லாம் இல்லை. எப்பா, 9 பக்கங்களுக்கு நீங்கள் எழுதியிருப்பது கடிதமா? இல்லை இல்லை, அது ஒரு காதல் காவியம். நீங்கள் பேச்சில்தான் சாமர்த்தியசாலி என்று நினைத்திருந்தேன். எழுத்திலும் வித்தகர்தான். உங்களை முன்னே பின்னே சந்தித்தே இராத ஒரு இளம்பெண் அந்த கடிதத்தை படிக்க நேர்ந்தால் சத்தியமாக உருகி போவாள். உங்கள் விலாசம் தேடி வந்து உங்கள் மேல் பொத்தென்று சாய்ந்து விடுவாள். உங்கள் கடிதத்தில் அவ்வளவு போதை இருந்தது இளங்கோ. என்னை அங்கம் அங்கமாக வர்ணித்து எழுத்தாளர்கள் எல்லாம் தோற்றார்கள். நீங்கள் எழுதிய வர்ணிப்புகளை படிக்கும்போது நான் அடிக்கடி கண்ணாடியில் என்னை பார்த்து கொண்டேன். உங்கள் விரல்களில் மட்டுமா குறும்பு? வார்த்தைகளிலும் தான். சே, பல இடங்களில் என்னை கடிதம் படிக்க முடியாமல் முகம் பொத்தி வெட்கப்பட வைத்திருக்கிறீர்கள். கடிதத்தில் எழுதியது போதாது என்று அதையெல்லாம் நேரில் என்னிடம் ஒத்திகை பார்க்க வேண்டும் என்று எழுத உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும்? ஆனால் இளங்கோ, உங்கள் மேல் பைத்தியம் பிடித்து அலைகிற இந்த மனதிற்கு உங்களை கோபித்து கொள்ளவே தோன்றுவதில்லை. நீங்கள் என்னை அறைந்தால் கூட நீங்கள் என்னை அணைக்கிற போது ஏற்படும் அதே சிலிர்ப்புதான் ஏற்படும் என்று நினைக்கிறேன். இளங்கோ, எப்படி நீங்கள் என் மனம் முழுக்க ஆக்கிரமித்தீர்கள். வேறு சிந்தனையே இல்லை. சதா சர்வ நேரமும் உங்களையே நினைத்து பெருமூச்சு விடுகிறேன். அதிலும் நாம் சந்தித்து விட்டால் அன்றைய தினம் இரவு முழுக்க ஒரு பொட்டு தூக்கம் கூட இருப்பதில்லை. உங்கள் பேச்சு, குறும்புத்தனம், உங்கள் விரல்கள் செய்யும் சில்மிஷம், இதையே மனம் மறுபடி அசை போடும். அன்றைக்கு சினிமா தியேட்டரில் எக்கச்சக்கமாய் தைரியம் வந்து நான் சினுங்குவதையோ தயங்குவதையோ பொருட்படுத்தாமல், ரொம்ப பொல்லாதவர் நீங்கள். அந்த சம்பவத்தை போய் வரி வரியாக வர்ணித்து எழுதியிருக்கிறீர்களே, விவஸ்தையே கிடையாது உங்களுக்கு. உங்கள் கடிதத்தை படித்தபோது எனக்கு ஒரு விபரீத கற்பனை. திடீரென்று என் அண்ணன் அபிஷேக் அறைக்குள் வந்து பார்த்துவிட்டால், கடிதத்தை பிடுங்கி படித்துவிட்டால், நினைத்தாலே பயமாக இருக்கிறது இளங்கோ. என் அண்ணன் அபிஷேக் வேறு மாதிரி கற்பனை செய்திருக்கிறார். என்னை ஒரு பணக்காரருக்கு தான் கல்யாணம் செய்து கொடுப்பாராம். எந்த வேலையும் இல்லாத உங்களை எனக்கு அவர் கட்டி வைப்பாரா?
நம் காதலின் கிளைமேக்ஸை நினைத்தால் எனக்கு பயமாக இருக்கிறது. ஆனால் காதல் பிடித்திருக்கிறது, ரொம்ப பிடித்திருக்கிறது. என்னால் உங்களை மறக்க முடியாது இளங்கோ, மறக்கவே முடியாது. இப்படிக்கு உங்கள் உயிர் காதலி அனுபமா. படித்துவிட்டு அந்த கடிதத்தை சுசீலாவிடம் கொடுத்து பரத் இரண்டாவது கடிதத்தை எடுத்தான். என் இனியவரே இளங்கோ, என்னதான் அடிக்கடி நேரில் சந்தித்து கொண்டாலும் உங்களுக்கு நானும் எனக்கு நீங்களும் கடிதம் எழுதி கொள்வது ஒரு இனிமையான விஷயமாக இருக்கிறது. உங்களுக்கு எழுதுவது என்று உட்கார்ந்தாலே உடம்புக்குள் புது ரத்தம் செலுத்தப்பட்டது போல ஒரு பரவசம், குறுகுறுப்பு எல்லாம் ஏற்படுகிறது. நேரம் காலமே பார்ப்பதில்லை. இந்த கடிதத்தை எழுதுகிற நேரம் என்ன தெரியுமா? இரவு மணி 1:30. அடுத்த அறையில் அண்ணன் உறங்கிக் கொண்டிருக்க பெரிய விளக்கை போட்டால் அவர் கதவை தட்டி விசாரிப்பாரே என்று மெழுகுவர்த்தி கொளுத்தி வைத்து அந்த வெளிச்சத்தில் எழுதி கொண்டிருக்கிறேன். இளங்கோ, உங்களை ஏன் எனக்கு இவ்வளவு பிடித்திருக்கிறது? நேற்று அந்த ரெஸ்டாரண்டில் என் முகத்தின் மேல் குறுகுருவென்று மேய்ந்த உங்கள் பார்வை விளைவித்த பாதிப்புகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? கடற்கரையில் ஒரே குதிரையில் 2 பேரும் சவாரி செய்தபோது உங்கள் மேனி என் மேல் பட்டதில் உருவான மின்சாரம் பற்றி அறிவீர்களா? சூரியன் மறைந்து நிலா வந்து வேடிக்கை பார்க்க படகு மறைவில் நீங்கள் கொடுத்த தைரிய முத்தம் இன்னும் தித்திக்கிறது இளங்கோ. அடுத்த வாரம் வருகிற உங்கள் பிறந்த நாளின் போது உங்களுக்கு நான் ஒரு பரிசு தரப்போகிறேன். என்னவென்று யூகித்து வையுங்கள். ஜூன் 18க்காக நான் காத்திருக்கிறேன். அன்றைக்கு அண்ணனிடம் ஏதாவது பொய் சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன். காலை முதல் மாலை வரை இஷ்டத்திற்கு சுத்துகிறோம். உங்கள் நண்பர்கள் யாரிடமாவது பைக் பெற்று வாருங்கள். திடீர் என்று புரோகிராம் மாற்றி சுற்றலாம். அன்றைக்கு எல்லா செலவுகளும் என்னுடையது. நீங்கள் பர்த்டே பேபி. நான் அன்று முழுக்க உங்களை கொஞ்சம் நாயகி. ஓகே? இப்படிக்கு உங்கள் உயிர் காதலி அனுபமா. பரத் 3வது கடிதம் படிப்பதற்கு முன்பாக வெங்கடேசனுக்கு மரியாதைக்கு ஆஃபர் செய்துவிட்டு சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். அந்த 3வது கடிதத்தில், என் இனியவரே இளங்கோ, நேற்றைய தினத்தை என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது இளங்கோ. உங்களாலும் இல்லையா? மகா உற்சாகமான நாள். பைக்கை எவ்வளவு வேகமாக ஓட்டுகிறீர்கள். மகாபலிபுரம் சாலையில் எக்கச்சக்கமான பள்ளங்கள். உங்கள் வசதிக்காகவே காற்று நுழைய முடியாதபடிக்கு உங்களை இறுக்கமாக அணைத்து அமர்ந்து கூந்தல் பறக்க சென்ற அந்த பைக் பயணம். முட்டுக்காட்டில் செய்த படகு சவாரி. முதலை பண்ணையில் சுற்றி திரிந்ததும், விஜிபி தங்க கடற்கரையில் மணல் வெளியில் உற்சாகமாக அலைந்ததும், சென்னைக்கு திரும்பி தியேட்டரில் பார்த்த சினிமாவும், நீங்கள் வாங்கி கொடுத்த மல்லிகை சரத்தை போல மனம் வீசும் அனுபவங்கள். இளங்கோ, நான் பரிசளித்த ரெடிமேட் சட்டை உங்களுக்கு பிடித்திருந்ததா? சைஸ் சரியாக இருந்ததா? அடுத்த நம் சந்திப்பின் போது நீங்கள் அந்த சட்டையைத்தான் அணிந்து வர வேண்டும். இளங்கோ, நம் ஒவ்வொரு சந்திப்பிலும் நாம் அடையும் இந்த சுகங்களை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாதல்லவா? நினைத்து நினைத்து ரசிக்கும் இனிய அனுபவங்களை இனியும் நிறைய சேகரிப்போம். இப்படிக்கு உங்கள் உயிர் காதலி அனுபமா. வெரி ஹாட் இல்ல என்றார் வெங்கடேசன். புன்னகைத்தபடி பரத், இந்த லெட்டர்களோட ஜெராக்ஸ் காப்பி வேணும், கிடைக்குமா? தாராளமாக தர்றேன். ஆனால் என்னோட அட்வைஸ், உங்கள் டயத்தை ஒரு தொத்தல் கேஸில் செலவு பண்ண வேணாம் என்றார் வெங்கடேசன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ், யோசிக்கிறேன் என்ற பரத் கடிதங்களின் பிரதிகளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டான். சுழற்றி கொண்டிருந்த பேப்பர் வெயிட்டை வைத்துவிட்டு சுசீலா எழுந்து கொண்டாள். அத்தியாயம் 7. மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ். பரத் டெலிஃபோனில், மிஸ் அமுதாதானே என்றான். சுசீலா அந்த ஜெராக்ஸ் கடிதங்களை வரி வரியாக படித்து சில இடங்களில் சிவப்பு பேனாவால் அண்டர்லைன் போட்டு கொண்டிருந்தாள். எஸ், அமுதா தான் பேசுகிறேன். நான் பரத் பேசுகிறேன், லாயர். உங்கள் லவர் இளங்கோவை ஜெயிலில் பார்த்து பேசினேன். அவர் தான் உங்கள் நம்பர் கொடுத்தாரு. நான் அவருக்காக வாதாட போகிறேன். நிஜமாதான் சொல்கிறீங்களா? என்னால் நம்பவே முடியல. நான் 2-3 பெரிய வக்கீல்களை பார்த்தேன். எல்லாரும் 50,000 ஃபீஸ் தர முடியுமான்னு பேசினாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல சார். எப்படி உங்களுக்கு நன்றியெல்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். இந்த கேஸில் டிஃபென்ஸ் தரப்பு சாட்சியா உங்களை நான் சேர்க்க போகிறேன். கோர்ட்டுக்கு வருவீங்க இல்லையா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? இளங்கோ மேலே சுமத்தப்பட்டிருக்கிற இந்த அநியாயமான பழியை துடைக்கிறதுக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. முதல்ல ஆஃபீஸுக்கு லீவ் போட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு போங்க. நீங்கள் டைரி எழுதுவீங்கன்னு இளங்கோ சொன்னார். இந்த வருஷத்து டைரி மட்டும் எடுத்துக்கிட்டு நேராக என் ஆஃபீஸுக்கு வாங்க. நோட் தி அட்ரஸ் சொன்னான். குறித்து கொண்டாள். உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கீங்க? நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான். அப்பா இல்லை. நீங்கள் இளங்கோவை காதலிக்கிறதுக்கு அத்தாட்சியா, மெட்டீரியலா, ஏதாச்சும் எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்தால் எடுத்துட்டு வாங்க என்று ஃபோனை வைத்தான். சுசீலா நிமிர்ந்து, முடிச்சிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லெட்டரில் உணர்ச்சி பகுதிகளை எல்லாம் விட்டுட்டு சம்பவ பகுதிகளை மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பரத் என்றாள். பரத் வாங்கி பார்த்தான். சினிமா தியேட்டரில் ஒரு சில்மிசம் நடந்திருக்கு. ரெஸ்டாரண்ட்டில் குறுகுறுன்னு பார்த்துருக்கான். கடற்கரையில் ஒரே குதிரையில் சவாரி. அப்புறம் படகு மறைவில் தைரிய முத்தம். ஜூன் 18 அன்னைக்கு தான் எக்கச்சக்கமான சம்பவங்கள். பைக்கில் மகாபலிபுரம் ரோட்டில் போயிருக்காங்க. முதலை பண்ணை, விஜிபி தங்க கடற்கரையில் சுற்றி இருக்காங்க. முட்டுக்காட்டில் படகு சவாரி செய்திருக்காங்க. தியேட்டரில் சினிமா பார்த்துருக்காங்க. ரெடிமேட் சட்டை அவள் பரிசாக கொடுத்துருக்கா.
கற்பனையா எவ்வளவு சம்பவங்கள், இதில் எதுவுமே நிஜமா நடக்கல. நடந்ததுன்னு அனுப்பமா நிரூபிச்சாகணும், நடக்கலன்னு நாம நிரூபிச்சாகணும். யோசி. பரத், சட்டை வாங்கி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கா, அதுக்கான பில் இருக்கான்னு கேட்கலாம். டோன்ட் பி சில்லி. அவ சைடில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. இதெல்லாம் ரத்ன பூபதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள். எப்போ நான் இளங்கோவை விட்டு ரத்ன பூபதியை கல்யாணம் பண்ணிக்க தீர்மானிச்சேனோ அப்போவே எனக்கும் இளங்கோவுக்கும் இருந்த காதலை காட்டி கொடுக்குற லெட்டர்ஸு மற்ற எல்லா சமாச்சாரங்களையும் நான் அழிச்சிட்டேன்னு அனுப்பமா சொன்னால் அது லாஜிக்கலாக சரியாக இருக்கும். நீங்களே அவளுக்கு சொல்லி கொடுப்பீங்க போலிருக்கே. எதிரியை சாதாரணமாக இடப்படக்கூடாது சுசி. டிஐஜி காதலையே பூ சுற்றி இருக்காங்க. அவரையே தனக்கு சாதகமான சாட்சியாக உருவாக்கி வச்சிருக்கா. ரொம்ப பொறுமையாக இதை அண்ணனும் தங்கச்சிமா சேர்ந்து நடத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா டிஐஜி கிட்ட நீங்கள் சொன்ன ட்ராக் அடிபட்டு போகுது பரத். எது? ரத்ன பூபதி தவிர ஒரு இளம் காதலன் அனுபமாவுக்கு இருக்கலாம்னு சொன்னீங்களே, அங்கே தான் கொஞ்சம் இடிக்குதில்ல. அதிரடி நடவடிக்கை ஒன்று செஞ்சு பார்க்கலாமா? என்ன? கொலை நடந்த நேரம் வாட்ச்மேன் சிக்கன் வாங்க போயிருந்தான். போலீஸோட ஸ்டேட்மெண்ட் படி 8:30 மணிக்கு பங்களா உள்ளே போன இளங்கோ ரத்ன பூபதியை கொலை செஞ்சான். நாம் அதை மறுக்கிறோம். இளங்கோ கொலை செய்யலை. கழுத்தை நெரிச்சு கொள்ற சக்தி அனுபமாவுக்கு பத்தாது. மறைஞ்சிருந்து செயல்பட்டு கொலையை நடத்திவிட்டு டிஐஜி குரூப் வர்றதுக்கு முன்னாடி நழுவினவன் ஒரு ஆம்பளை. அந்த ஆம்பளை அபிஷேக்காக இருக்கலாம், அல்லது நாம யூகம் செய்கிற ஒரு காதலன் மிஸ்டர் எக்ஸா இருக்கலாம். அபிஷேக் இப்போ எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். நீ தெரிஞ்சுக்கோ சொல்கிறேன். ரத்ன பூபதி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விசாரி என்று ஃபோனை நகர்த்தி வைத்தான். சுசீலா எண்கள் சுழற்றி எதிர்முனையில் எடுத்தவரிடம், அனுப்பமா பிரதர் மிஸ்டர் அபிஷேக் இருக்காரா? நாங்கள் டிஐஜி ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் என்றாள். இருக்கார், பேச சொல்லட்டுமா? பேச சொல்லுங்க என்ற சுசீலா மவுத் பீஸை மூடி, இருக்காரு, பேச போறாரு, என்ன சொல்றது? பரத் வாட்சில் மணி இப்போது 11 என்பதை பார்த்து, சுசி, டிஐஜி அங்கே வரப்போறதாவும் அவனை ஏதோ விசாரிக்கணும்னு சொல்லு. 12 மணிக்கு டிஐஜி வருவாரு, அங்கே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லு என்றான். எஸ் அபிஷேக் ஹியர். சார், டிஐஜி வெங்கடேசன் சார் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம். 12 மணிக்கு சார் அங்கே வர்றாராம். உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கான். உங்களை அங்கேயே வெயிட் பண்ண சொன்னார். நான் இங்கேயே தான் இருக்கேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ என்று வைத்தாள். என்ன பரத், வாட் இஸ் யுவர் ஐடியா? சொன்னேனே, அதிரடி. அபிஷேக்கோட வீட்டில் ரகசிய சோதனை போட்டுட்டு வந்துடுறேன். அனுப்பமா பற்றி ஏதாச்சும் தகவல்கள் கிடைக்கலாம். அமுதா வந்தா இருக்க சொல்லு. அந்த டைரி வாங்கி பூராவும் படிச்சுப்பாரு. வந்துடுறேன் என்று எழுந்தான் பரத். அத்தியாயம் 8. மகாலிங்கபுரத்தில் குறிப்பிட்ட தெருவுக்கு முதல் தெருவிலேயே காரை நிறுத்தினான் பரத். இறங்கி கொண்டு நடந்து அபிஷேக்கின் வாடகை வீடு இருக்கும் தெருவுக்கு வந்தான். தெருவில் அதிக நடமாட்டமில்லை. ஒரு தள்ளுவண்டியில் பிளாஸ்டிக் சாமான்கள் விற்பவன் கடந்து போனான். சுள்ளென்று வெயில் அடித்தது. ஓரமாக சைக்கிள் ரிக்ஷாவை நிறுத்தி அதன் செயினை மாட்டிக்கொண்டிருந்தான் ஒருவன். ஒரு பெண் இடுப்பில் குழந்தையோடு நடக்க முடியாமல் வந்து கொண்டிருந்தாள். அபிஷேக்கின் வீட்டில் கதவு மூடி பூட்டு தொங்கியது. தபால் பெட்டியில் தபால்கள் ஏதுமில்லை. அருகில் ஜன்னல் இடுக்கில் செருகப்பட்ட இன்றைய தேதி தினத்தந்தி. பரத் ஏதோ தன் உரிமையுள்ள வீடு போல அதை சமீபித்து தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு கொத்து சாவி எடுத்து ஒவ்வொன்றாக பொருத்தி முயன்று 17வது சாவிக்கு இடம் கொடுத்தது. சட்டென்று திறந்து உள்ளே வந்து விட்டான். முதல் காரியமாக கதவை தாளிட்டு கொண்டான். எல்லா ஜன்னல்களும் மூடியிருந்ததால் இருட்டாக இருந்தது. ஜன்னலை திறக்காமல் லைட் போட்டு கொண்டான். முதலில் அந்த வீட்டின் அமைப்பை பார்த்து கொண்டான். முதலில் படுக்கை அறைக்குள் நுழைந்தான். அரை மணி நேர சோதனையில் பீரோவில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஏராளமான சட்டைகளில் ஆரஞ்சு கலர் சட்டையை பார்த்த பரத்திற்கு பொறி தட்டியது. அந்த சட்டையை தனியாக எடுத்து பார்த்தான். சட்டை முழுக்க கருப்பு நிறத்தில் பொடி நட்சத்திரங்கள் இருந்தன. டிஐஜி வெங்கடேசன் காட்டிய புகைப்படத்தில் இளங்கோ போட்டிருந்தது இதே மாதிரி ஆரஞ்சு கலர் நட்சத்திர டிசைன் சட்டைதானே? அப்படியானால் எஸ், அந்த ஒரிஜினல் போட்டோவில் இருந்தது அபிஷேக்கும் அனுப்பமாவும். அபிஷேக் தன் தலையை எடுத்துவிட்டு அந்த இடத்தில் இளங்கோ தலையை வைத்து சூப்பர் இம்போஸ் முறையில் ரீபிரிண்ட் போட்டு அந்த போட்டோவை உருவாக்கியிருக்கிறான். அனுப்பமாவை ரொம்ப நெருக்கமாக அந்யோன்யமாக அணைத்த நிலையில் அல்லவா போஸ் இருந்தது. ஒரு அண்ணன் தன் தங்கையை இப்படியே அணைத்த நிலையில் போஸ் கொடுப்பான்? சிந்தனையில் கேள்வி வந்து உட்கார்ந்தது. மேலும் மற்ற பீரோக்களை குடைந்து தேடிய போது ஒரு பில் கிடைத்தது. ராஜம் கிளினிக் என்ற ஹாஸ்பிட்டல் பில். அதில் பேஷண்ட் நேம் அனுப்பமா, அட்மிட்டட் ஆன் 16/5/92. டாக்டர்ஸ் நேம் டாக்டர் ஈஸ்வரி. மெடிக்கல் சார்ஜஸ் ₹500. தியேட்டர் சார்ஜஸ் ₹300. மெடிசின்ஸ் ₹175. டோட்டல் ₹975. ரிசீவ்டு பை கேஷ் என்று விபரம் எழுதியிருந்தது. தலைப்பில் ராஜம் கிளினிக்கின் ஆழ்வார்பேட்டை விலாசமும் இருந்தது. அந்த பில்லை எடுத்துக்கொண்டான் பரத். அந்த ஆரஞ்சு சட்டையின் காலரில் பார்த்தான். டைலர் டேக் தைக்கப்பட்டிருந்தது. கவிதா டைலர்ஸ், சென்னை 20 என்று ஆங்கிலத்தில் இருந்தது.
பரத் மேலும் தேடி பார்த்துவிட்டு எல்லாவற்றையும் முன்போல மூடி வைத்துவிட்டு புறப்பட்டு வாசல் கதவையும் பூட்டிவிட்டு நழுவினான். ராஜம் கிளினிக் சர் சி.பி. ராமசாமி சாலையில் 4 மாடிகளுடன் மார்பிள் கற்களின் முகப்புடன் இருந்தது. ரிசப்ஷனில் ஒரு டை கட்டிய ஆண் இருந்தான். பரத் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். அவன் எழுந்து கவுண்டரை சுற்றி கொண்டு இந்த பக்கம் வந்து புன்னகையோடு கைகுலுக்கினான். ஒரு உதவி வேணுமே, இந்த பில்லை பாருங்க. அவன் வாங்கி பார்த்தான். எஸ், இது எங்க பில் தான். இந்த பில் ப்ரிப்பேர் பண்ணது கூட நான் தான். இது என் கையெழுத்து தான் என்றான். இந்த பேஷண்ட்டுக்கு என்ன சிகிச்சை தரப்பட்டதுன்னு தெரியணும் என்றான் பரத். நீங்க ஒரு சிகரெட் பிடிக்கிற டயத்துக்குள்ள எடுத்து தரேன். 3 வருஷத்துக்கு நாங்க பேஷண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் ப்ரிசர்வ் பண்றோம். வெயிட் ப்ளீஸ் என்று அவன் ரெக்கார்டுகளுக்கு தனியாக இருந்த அறைக்கு சென்றான். பரத் சோஃபாவில் அமர்ந்து ஒரு மெடிக்கல் ஜேர்னலின் 10 பக்கங்களை புரட்டுவதற்குள் அவன் ஒரு ஃபைலோடு வந்துவிட்டான். டெர்மினேஷன் அண்ட் டிஎன்சி நடந்திருக்கு என்றான் ஃபைலை புரட்டி பார்த்து. கருக்கலைப்பா, நல்லா பார்த்து சொல்லுங்க. அனுபமாவுக்கு ரத்ன பூபதியோட கல்யாணம் நடந்தது போன வருஷம் ஆகஸ்ட் 10ல். இந்த பில்லுல அட்மிட் ஆன தேதி மே 16ன்னு இருக்கு. என்ன சார், கல்யாணம் ஆகாம கர்ப்பம் உண்டாகாதா என்று சிரித்த அவன், அப்போ இங்க கருவை கலக்க சம்மதம்னு கையெழுத்து போட்டிருக்கிற புருஷன் யாரு என்றான் அதற்கான பாரத்தை காட்டி. பரத் பார்த்து அதிர்ந்தான். கணவன் என்கிற ஸ்தானத்தில் அபிஷேக் கையெழுத்து போட்டிருந்தான். அப்படியென்றால் அபிஷேக்கும் அனுபமாவும் அண்ணன் தங்க இல்லையா? வெளி உலகத்துக்கான நடிப்பா அது? அவர்கள் நிஜத்தில் கணவன் மனைவி. சொத்துக்காக வெகு முன்கூட்டி திட்டமிட்டு ரத்ன பூபதியை தன் மனைவியை விட்டு காதலிக்க செய்து அவளுக்கு 2வது கல்யாணம் நடத்தி நம்பிக்கைக்கு உரியவளாய் நடக்க செய்து திட்டம் போட்டு இளங்கோவை மாட்ட வைத்து கொலை செய்து, எஸ், இப்படித்தான் நடந்திருக்கிறது. இது போதும் எனக்கு. இந்த ரெக்கார்ட்ஸ்ல எல்லாத்தையும் எனக்கு ஜெராக்ஸ் பண்ணி தரணும். முடியுமா? நோ ப்ராப்ளம் என்றான் அவன். அத்தியாயம் 9. கவிதா டைலர்ஸ் வந்தான் பரத். அங்கே முதலாளியை விசாரித்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு, மகாலிங்கபுரத்துல ஷேர் மார்க்கெட்ல சப் புரோக்கரா இருக்காரே அபிஷேக்னு, அவர் உங்ககிட்ட தானே தைக்கிறாரு என்றான். ஆமா, உங்ககிட்ட தைக்க துணி கொடுத்தா அளவு எடுத்துக்கிட்டு துணியோட மூளையில கொஞ்சம் கட் பண்ணி உங்க நோட்டுல அந்த அளவுகளுக்கு பக்கத்துல பின் பண்ணிப்பீங்க தானே? ஆமா சார். அந்த நோட்புக் எடுங்க, கொஞ்சம் பார்க்கணும். டைலர் எடுத்து கொடுத்ததும் நாற்காலியில் உட்கார்ந்து பக்கம் பக்கமாக வேகமாக புரட்டினான் பரத். ஆரஞ்சு கலர் துணி கண்ணில் படும்போது மட்டும் நிறுத்தி அதில் அந்த கருப்பு நட்சத்திரங்கள் வருகிறதா என்று பார்த்தான். அந்த நோட்புக் முழுக்க பார்த்தும் அது கிடைக்கவில்லை. போன 92ஆம் வருஷத்து நோட்புக் இருக்கா? எடுத்து கொடுக்கப்பட்டது. அதையும் புரட்டினான். கடைசியில் அதே ஆரஞ்சு கலர் கருப்பு நிற நட்சத்திரங்களை டிசைனாக கொண்ட முக்கோண சட்டை துண்டை கண்டுபிடித்தான். அபிஷேக் என்று பெயர் எழுதப்பட்டிருந்தது. அருகிலேயே தைக்க கொடுக்கப்பட்ட தேதியாக 12/4/92 என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த போன வருஷத்து நோட்புக்கு உங்களுக்கு தேவைப்படாதில்லையா? ஒரு கேஸுக்கு தேவைப்படுது, மறுபடி உங்ககிட்ட கண்டிப்பா ஒப்படைச்சிடுறேன் என்று விபரமாக எடுத்து சொல்லி அதை வாங்கி கொண்டான். 12/4/92 இந்த சட்டை துணி தைக்கப்பட்டது. அனுபமாவுக்கு திருமணம் நடந்தது 10/8/92. இடைப்பட்ட 4 மாதங்களுக்குள் ஒரு நாள் தான் அந்த புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். எங்கே எடுத்தார்களாம்? காஞ்சிபுரத்தில் ஒரு ஸ்டூடியோவில். ஏஜென்சி சென்று அமுதாவை சந்தித்து அதன் பிறகு காஞ்சிபுரம் புறப்பட வேண்டும் என்று தீர்மானித்தான் பரத். அமுதா காட்டன் சாரி கட்டியிருந்தாள். முகத்தில் சோகம் தாண்டி ஒரு அழகு இருந்தது. பரத் அறைக்குள் வந்தபோது காப்பியை சாசரில் ஊற்றி ஊதி ஊதி குடித்து கொண்டிருந்தாள். எழுந்திருக்க முயன்றாள். பரவாயில்ல, உட்காருங்க என்று தன் நாற்காலியில் அமர்ந்தான் பரத். சுசீலா அமுதாவின் டைரியை விரல் வைத்து மூடிக்கொண்டு, இந்த 3 லவ் லெட்டர்ஸ்கே ஹார்ட்னு டிஐஜி சொன்னாரே, இந்த டைரி படித்தா மயக்கமே போட்டுடுவார். எனக்கே ஆரம்பத்திலிருந்து இன்னொரு தடவை காதலிக்கணுங்கிற மாதிரி ஆசை வருது என்றாள். அமுதா சங்கடமாக நெளிவதை கவனித்த பரத், சுசி, அதுவா முக்கியம்? விஷயத்த சொல்லு. கேஸுக்கு சப்போர்ட்டிங்கா ஏதாச்சும் பாயிண்ட் இருக்கா? அம்சமான பாயிண்ட் இருக்கு பரத். என்ன? இளங்கோவுக்கு என்னைக்கு பர்த்டேன்னு லெட்டரில் அனுப்பமா குறிப்பிட்டிருக்கா? என்ன? ஜூன் 18. ஜூன் 18ங்கிறது எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் உள்ள பர்த்டேயாம். அதைத்தான் எல்லா அப்ளிகேஷன்லையும் எழுதுவாராம் இளங்கோ. ஆனால் அவரோட நிஜமான பர்த்டே செப்டம்பர் 8 தான். சரிதான். அனுபமா கம்பெனியில் வேலையில் சேர அப்ளை செஞ்ச அப்ளிகேஷனில் அவன் கொடுத்திருந்த தேதியை வச்சுக்கிட்டு காதல் லெட்டரை டிராஃப்ட் பண்ணியிருக்கா. அப்படித்தான் பரத். ஜூன் 18ஆம் தேதி அமுதாவும் இளங்கோவும் சந்திச்சிருக்காங்களா? ஏதாச்சும் சம்பவம் அன்னைக்கு உண்டா? டைரியில் பாரு. அட, இது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலையே, இருங்க பார்க்குறேன். சுசீலா அந்த 92ஆம் வருட டைரியில் ஜூன் மாதம் 18ஆம் தேதியை தேடி புரட்டினாள். அமுதா, நீங்க எம்ப்ரேசிங்கா ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாம் உங்க இளங்கோவை காப்பாத்துறதுக்கான முயற்சிகள். சுசி, அந்த பக்கத்துல எழுதியிருக்கிறத சத்தமா படி. சுசீலா ஒரு முறை செருமி விட்டு வாய் விட்டு படித்தாள். இன்று காலை இளங்கோ ஃபோன் செய்தார்.
தான் போன வாரம் சென்றிருந்த இன்டர்வியூவில் தேர்வு பெறவில்லை என்று அந்த கம்பெனியில் இருந்து வருத்தம் தெரிவித்து கார்டு வந்ததாம். நான் ஆறுதல் சொன்னேன். இன்று மாலை சந்திக்கலாம் என்றேன். மாலை கடற்கரையில் சந்தித்தேன். இன்று அவர் நல்ல மனநிலையில் இல்லை. அவருக்கு எவ்வளவு ஆறுதல் சொல்லியும் அவர் முகத்தில் சிரிப்பை பார்க்க முடியவில்லை. இரவு 8 மணி வரை பேசிக் கொண்டிருந்து விட்டு பிரிந்தோம் என்று முடித்தாள் சுசீலா. ச என்றான் பரத். ஒரு எவிடன்ஸ் கிடைக்கிற மாதிரியான சம்பவமா இல்லையே. இருந்திருந்தா ஜூன் 18 இளங்கோ அனுப்பமாவோட பிக்னிக்கும் போகல, பிறந்த நாளும் கொண்டாடலன்னு நிரூபிச்சிடலாம். சரி பரவாயில்ல விடு, எனக்கு இதை விட அற்புதமான பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. காஞ்சிபுரத்துல எனக்கு சாதகமா இன்னொரு ஆதாரமும் கிடைச்சிட்டா கேஸை சந்திக்க நான் தயாராயிடுவேன். காஞ்சிபுரமா என்றாள் சுசீலா. ஆமா, இப்பவே புறப்படுறோம் என்ற பரத். அமுதா, நீங்க தைரியமா இருங்க. இளங்கோ நிரபராதின்னு நிரூபிச்சிட முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கேஸ் வர்றப்ப கோர்ட்ல நீங்க எப்படி பேசணும்னு நான் சொல்லித்தரேன். கேஸ் நடக்கிற ஒவ்வொரு நாளும் அரசாங்க தரப்போட ஒரு யுத்தம் தான் நடத்த போறோம், பார்க்கலாம் என்றான். அத்தியாயம் 10. நீதிபதி வந்து அமர்ந்த பிறகு எல்லோரும் அமர்ந்தார்கள். நீதிபதி ஏதோ ஒரு ஸ்லோகத்தை முணுமுணுப்பாக சொல்லிக் கொண்டார். நெற்றியில் சந்தனம் இருந்தது. அரசாங்க வக்கீல் சிவநாராயணன் தன் வாட்ச் மைக்கா மேல் கைக்குட்டையால் துடைத்து கொண்டார். எதிரில் டிஃபென்ஸ் தரப்பில் ஆஜராக போகிற பரத் கருப்பு அங்கி அணிந்து அமர்ந்திருந்தான். பார்வையாளர்கள் பகுதியில் அமுதாவும் சுசீலாவும் அருகருகே அமர்ந்திருந்தார்கள். பெஞ்சில் ஓரமாக இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வம். விசாரணை நடக்கும் கூண்டருகில் கதவோரமாக 2 கான்ஸ்டபிள்களுக்கு நடுவில் இளங்கோ நிறுத்தப்பட்டிருந்தான். பார்வையாளர்கள் பகுதியில் அபிஷேக்கும் அனுப்பமாவும் மற்றொரு மூலையில் சாய்வு பலகை கொண்ட பெஞ்சில் அமர்ந்திருந்தார்கள். சில வழக்குகளின் ஒத்தி வைப்புகளுக்கு பிறகு இந்த ரத்ன பூபதி கொலை வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. சம்பிரதாயமாக டவாலி 3 முறை அழைத்த பிறகு விசாரணை கூண்டில் இளங்கோ ஏற்றப்பட்டான். நீதிபதி கேஸ் ஃபைலை பார்த்தார். நிமிர்ந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சிவநாராயணனை பார்த்தார். வழக்கை தொகுத்து சொல்லுங்கள் என்றார். எஸ் யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டுள்ள இளங்கோ கொலை செய்யப்பட்ட தொழிலதிபர் ரத்ன பூபதியின் 2வது மனைவியான அனுப்பமாவின் பழைய காதலன். இரக்கத்தில் அனுப்பமா இளங்கோவுக்கு தன் அலுவலகத்தில் வேலை போட்டு தந்தார். ஆனால் இளங்கோ தன் பழைய காதலை ரத்ன பூபதியிடம் சொல்லிவிடுவேன் என்று மிரட்டி சில முறை பணம் பெற்றிருக்கிறார். இவரின் இம்சை தாங்க முடியாத அனுப்பமா ரகசியமாக டிஐஜி ஆஃப் போலீஸ் திரு வெங்கடேசனை சந்தித்து தன் பிரச்சனையை சொன்னார். டிஐஜி அவருக்கு உதவினார். அவர் சொன்ன ஆலோசனையின் பேரில் வேலையை விட்டு நிறுத்தினார் அனுப்பமா. இதனால் ஆத்திரமடைந்தார் இளங்கோ. ரத்ன பூபதியை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்க சம்பவ தினத்தன்று தனக்கும் அனுப்பமாவுக்கும் உள்ள பழைய காதலை எடுத்துச் சொன்னார். போதையில் இருந்த ரத்ன பூபதி கோபமாக இளங்கோவை தாக்கினார். இவரும் பதிலுக்கு திருப்பி தாக்கி ஒரு போராட்டம் அங்கே நடைபெற்றது. இறுதியில் இளங்கோ ரத்ன பூபதியின் கழுத்தை பிடித்து நெரித்து கொலை செய்தார். இதை ஆதாரங்கள் மற்றும் சாட்சி விசாரணைகள் மூலம் அரசாங்க தரப்பு நிரூபிக்க தயாராக இருக்கிறது யுவர் ஆனர் என்று விட்டு அமர்ந்தார் சிவநாராயணன். நீ என்னப்பா சொல்ற என்றார் நீதிபதி. நான் கொலை செய்யல யுவர் ஆனர், இதெல்லாம் திட்டமிட்ட சதி. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எனக்கு எதிராக அமைச்சிட்டாங்க. எனக்காக வக்கீல் பரத் வாதாடுவார் என்றான் இளங்கோ. என்ன சொல்கிறீர்கள் பரத்? பரத் எழுந்து கொண்டு, யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் இளங்கோ ஒரு அப்பாவி, குற்றமற்றவர். போலீஸ் தரப்பில் புனையப்பட்ட வழக்கிது. சமர்ப்பிக்கப்படுகிற ஆதாரங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டவை. இளங்கோ அனுப்பமாவை காதலித்ததுமில்லை, மிரட்டியதுமில்லை, இந்த கொலையை செய்யவும் இல்லை. வழக்கின் போக்கில் இளங்கோ குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க நான் தயாராக இருக்கிறேன் யுவர் ஆனர். தென் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் எ அக்யூஸ்ட் என்றார் நீதிபதி. பரத் அமர்ந்து கொள்ள சிவநாராயணன் எழுந்தார். இளங்கோவிடம் சத்திய பிரமாணம் வாங்கப்பட்டதும் பொதுவாக பெயர், அப்பா பெயர் என்று சில விவரங்களை கேட்டுவிட்டு கேட்டார் சிவநாராயணன். நீங்கள் அனுப்பமாவை காதலித்தது உண்மையா இல்லையா? இல்லை. இந்த புகைப்படத்தில் அனுப்பமாவின் தோளில் கை போட்டு கொண்டிருப்பது நீங்கள்தானே என்று போலீஸ் கைப்பற்றிய அந்த புகைப்படத்தை காட்டினார். இதில் தலை மட்டும் என்னுடையது. சீரியஸாக பேச வேண்டும். ஒரு புகைப்படத்தில் தலை மட்டும் ஒருவருடையதாகவும் உடல் இன்னொருவருடையதாகவும் இருக்குமா? இருக்கும். நல்ல புகைப்பட நிபுணர் முனைந்து செயல்பட்டு செய்தால் இருக்கும். சினிமாவில் ஒரே ஃப்ரேமில் 9 விதமாக ஒரே ஆளை காட்டுவதில்லையா? அதெல்லாம் டெக்னிக்காக சாத்தியமாகிற விஷயம்தான். யுவர் ஆனர், இது அனுப்பமாவும் இவரும் காதலித்த போது ஒரு ஸ்டுடியோவில் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம். இவர் இதை பிடிவாதமாக மறுக்கிறார் என்று கிளார்க் மூலமாக புகைப்படத்தை நீதிபதியிடம் சேர்ப்பித்தார். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், கோர்ட் வழக்குகளில் புகைப்படத்தை பிரதான சாட்சியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கு நான் பல வழக்குகளின் தீர்ப்புகளிலிருந்து உதாரணம் தர விரும்புகிறேன் என்றான். தேவையில்லை, நான் புகைப்படத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்போவதில்லை என்ற நீதிபதி மேற்கொண்டு விசாரிக்கலாம் என்றார். சிவநாராயணன் அந்த 3 கடிதங்களை காட்டி, இந்த காதல் கடிதங்கள் அனுப்பமா உங்களுக்கு எழுதியதுதானே என்றார். நான் இந்த காகிதங்களை இப்போதுதான் பார்க்கிறேன். இந்த கடிதங்களும் புகைப்படமும் உங்கள் அறையிலிருந்து போலீசார் கைப்பற்றி இருக்கிறார்கள் தெரியுமா? தெரியாது. என் முன்னிலையில் கைப்பற்றவில்லை.
இதே ரீதியில் சிவநாராயணன் தொடர்ந்து கேட்க, இளங்கோ பரத் சொல்லிக் கொடுத்தபடி இடக்காகவும் தன்னிலையை எடுத்துச் சொல்லும் விதமாகவும் பதில் சொல்லிக் கொண்டே இருந்தான். யுவர் ஆனர், இந்த இளங்கோ ஒரு அழுத்தமான பேர்வழி. திறமையாகவும் சாமர்த்தியமாகவும் உண்மைகளை மறுக்கிறார். ஆனால் யுவர் ஆனர், மற்ற சாட்சிகளையும் ஆதாரங்களையும் கொண்டு உண்மையை உணர வேண்டுமாய் கோருகிறேன் என்றார். அமர்ந்தார் சிவநாராயணன். மிஸ்டர் பரத், நீங்கள் அக்யூஸ்டை விசாரிப்பதன் மூலம் ஏதாவது எஸ்டாப்ளிஷ் செய்ய விரும்புகிறீர்களா? எஸ் யுவர் ஆனர் என்று எழுந்தான் பரத். இளங்கோ, உங்கள் பிறந்த நாள் என்றைக்கு? செப்டம்பர் 8. சர்டிபிகேட்டுகளில் இருப்பது ஜூன் 18. நீங்கள் பிறந்த நாள் கொண்டாடுவது என்றைக்கு? செப்டம்பர் 8 தான். சரி, அனுப்பமா உங்களுக்கு எழுதியதாக சொல்லப்படும் கடிதங்களில் ஒன்றில் ஜூன் 18 அன்று நீங்கள் இருவரும் சேர்ந்து பல இடங்களில் போய் பிறந்த நாள் கொண்டாடியதாக இருக்கிறதே, அது பொய், உருவாக்கப்பட்ட கடிதம். என் அப்ளிகேஷனில் உள்ள பிறந்தநாள் பார்த்து சாமர்த்தியமாக குறிப்பிடப்பட்டது அது. சென்ற வருடம் ஜூன் 18 நீங்கள் எங்கே என்ன செய்தீர்கள்? என் காதலி அமுதாவோடு மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை கடற்கரையில் பேசிக் கொண்டிருந்தேன். அமுதாவா? யார் அது? அவள்தான் என் உண்மையான காதலி. 2 வருடங்களாக நானும் அவளும் உயிருக்குயிராக காதலிக்கிறோம். யுவர் ஆனர் என்று ஜட்ஜ் பக்கம் திரும்பிய பரத், அந்த உண்மை காதலி அமுதாவையும் டிஃபென்ஸ் தரப்பு சாட்சியாக சேர்த்துள்ளேன். அமுதாவும் இளங்கோவும் காதலித்தார்கள் என்பதற்கு அமுதா கடந்த 2 வருடங்களாக எழுதி வரும் டைரியை ஒரு சாட்சியாக அளிக்கிறேன். அதில் ஜூன் 18ஆம் தேதி எழுதப்பட்டிருப்பதை கவனிக்க கோருகிறேன். பரத் அந்த டைரியை ஜட்ஜிடம் அனுப்ப சிவநாராயணன் உடனே எழுந்து, யுவர் ஆனர், இது இளங்கோவை காப்பாற்ற தயாரிக்கப்பட்டுள்ள பொய் சாட்சி. 10 வருட டைரிகளை கூட சில இரவுகள் உட்கார்ந்து தயாரிக்க முடியும். அப்படியே அமுதா என்கிற பெண்ணை இளங்கோ காதலித்திருந்தால் அவர் ஒரே நேரத்தில் பல பெண்களை காதலிக்கிற வல்லமை படைத்தவர் என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம் என்றார். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், டிஃபென்ஸ் கவுன்சில் அமுதாவை ஒரு சாட்சியாக சேர்த்திருக்கிறார். அவரை விசாரிக்கும் போது அவர் நிஜ சாட்சியா பொய் சாட்சியா என்று நிரூபியுங்கள். இப்போதே ஏன் அவசரப்படுகிறீர்கள்? சிவநாராயணன் எஸ் யுவர் ஆனர் என்று அமர வேண்டியதாயிற்று. அத்தியாயம் 11. காலியான நெற்றியுடன், கண்களில் கலக்கத்துடன், முகத்தில் வரவழைத்து கொண்ட சோகத்துடன் சாட்சி கூண்டில் ஏறி நின்றாள் அனுப்பமா. சிவநாராயணன் தனக்கு சாதகமாக அவளை விசாரித்து முடித்ததும், நீங்கள் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்ய விரும்புகிறீர்களா என்றார் ஜட்ஜ் பரத் முகம் பார்த்து. சர்டன்லி வித் யுவர் பர்மிஷன் என்று எழுந்து அவளிடம் வந்த பரத், உங்களுக்கும் ரத்ன பூபதிக்கும் எப்போது திருமணமாயிற்று? 10ஆம் தேதி ஆகஸ்ட் 92 என்றாள் அனுப்பமா. இளங்கோவின் அறையில் கைப்பற்றியதாக 3 காகிதங்களை இங்கே தாக்கல் செய்திருக்கிறீர்கள். அந்த கடிதங்களை எழுதியது யார்? நான் தான். சந்தேகமில்லையே, அதில் இருப்பது உங்கள் கையெழுத்துதானே? என் கையெழுத்துதான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த 3 கடிதங்களிலும் தேதி போடப்படவில்லை. ஏன்? தேதி போட்டு எழுத அதென்ன பிசினஸ் கடிதமா? 3 கடிதங்களில் ஒரு கடிதத்தில் ஜூன் 18 இளங்கோவோடு பிறந்த நாள் அன்று பல இடங்களுக்கு சுற்றி திரிந்ததாக வருகிறது. அதில் நேற்று பிறந்த நாள் என்று வருகிறது. அதனால் அந்த கடிதம் ஜூன் 19 அன்று எழுதப்பட்டது என்று வைத்துக்கொள்ளலாமா? வைத்துக்கொள்ளலாம். இந்த 2ஐ தவிர முதல் கடிதம் நீளமான கடிதம், சினிமா தியேட்டர் சில்மிசம் பற்றி குறிப்பிடும் கடிதம். அது எந்த தேதியில் எழுதியது? நினைவில்லை. சரி, நீங்கள் முதல் முறையாக இளங்கோவை சந்தித்த நாள் நினைவிருக்கிறதா? காதலர்கள் தங்கள் முதல் சந்திப்பு நாளை மறப்பதில்லை. சற்றே யோசித்த அனுப்பமா, சாரி, நான் காதலி என்னும் நிலை தாண்டி இன்னொருவர் மனைவியானதால் அந்த விபரங்கள் எல்லாம் மறந்துவிட்டேன். போகட்டும். எப்படியும் 7ஆம் தேதி மார்ச் மாதம் 92ஆம் வருடத்திற்கு பிறகுதான் நீங்கள் இளங்கோவை சந்தித்திருக்க முடியும். ஏனென்றால் அன்றைக்குத்தான் கேரளாவில் இருந்து நீங்களும் அபிஷேக்கும் சென்னை மகாலிங்கபுரத்தில் வீடு பிடித்து குடிவந்தீர்கள். சரியா? சரி என்றால் சற்றே மிரண்டு. உங்களுக்கும் இளங்கோவுக்கும் வெறும் காதல் மட்டும்தானா, அல்லது உங்களுக்குள் உடலுறவு வரை அது நீடித்ததுண்டா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் என்று எழுந்துவிட்டார் சிவநாராயணன். இது பெருமைமிக்க சாட்சியை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு கேட்கப்படுகிற கேள்வி. மன்னிக்க வேண்டும் யுவர் ஆனர், இவர் பெருமை மிக்க பெண்மணிதானா என்று ஊர்ஜிதம் செய்து கொள்ள இது போன்ற கேள்விகள் அவசியமாகிறது. அனுமதிக்க வேண்டும் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். சாட்சி அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். இல்லை, எங்களுக்குள் சில சின்ன சபலங்கள் இருந்தன. எல்லா காதலர்களையும் போல பழகினோம். ஒரு எல்லை வரைதான் பழகினோம். நாங்கள் வரம்பு தாண்டவில்லை. குறிப்பாக இந்த கடிதங்கள் எழுதப்பட்ட காலங்களில் வரம்பு தாண்டவில்லை என்று சொல்லிவிட்டேன். பிறகு காலம் குறிப்பிட்டு ஏன் கேட்கிறீர்கள்? காரணமாகத்தான். உங்களுக்கு ஆழ்வார்பேட்டையில் ராஜம் கிளினிக் இருக்கிறது தெரியுமா? திடுக்கிட்டால் அனுப்பமா. அங்கே சென்ற வருடம் மே மாதத்தில், அதாவது நீங்கள் இளங்கோவுடன் காதலாக இருந்த காலகட்டத்திற்கு கொஞ்சம் முன்னால் 16ஆம் தேதி அட்மிட் ஆனீர்களா? ஒரே ஒரு வினாடி தயங்கிய அனுப்பமா ஆமாம் என்றாள். அங்கே என்ன சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்கள்? எனக்கு மென்சஸ் ட்ரபிள் இருந்தது. அதற்கு ஒரு முறை டிஎன்சி செய்தால் பரவாயில்லை என்றனர். அதனால் செய்து கொண்டேன். யுவர் ஆனர், இவர் டிஎன்சி மட்டும் செய்து கொள்ளவில்லை. தன் வயிற்றில் வளர்ந்திருந்த
30 நாள் கருவை கலைத்து கொண்டிருக்கிறார். அதற்கான மருத்துவபூர்வமான ஆதாரங்கள் இதோ. பரத் கொடுத்த ஃபைல் ஜட்ஜிடம் வந்தது. பார்த்தார். இதற்கு என்ன சொல்கிறீர்கள் என்றார் ஜட்ஜ். ஆமாம் யுவர் ஆனர், முதலில் பொய் சொன்னதற்காக என்னை மன்னித்து விடுங்கள். எந்த பெண்ணும் தன் கற்பு நிலை பற்றி உண்மையை மறைக்கத்தான் விரும்புவாள். நானும் இளங்கோவும் காதலர்களாக பழகிய போது ஒரு சந்தர்ப்பத்தில் வரம்பு மீறிவிட்டோம். விளைவாக நான் கர்ப்பமாகிவிட்டேன். உடனே நாங்கள் திருமணம் செய்து கொள்வதாக இல்லை. அதனால் நான் கற்கலைப்பு செய்து கொண்டேன். உண்மைதான் என்றால் திமிராக அனுப்பமா. ஒரு பொய்யை மறைக்க தொடர்ந்து பொய்களை அடுக்க வேண்டாம். அந்த ஆஸ்பத்திரியில் கருவை கலைக்க சம்மதம் என்று கணவனின் ஸ்தானத்தில் கையெழுத்து போட்டிருப்பது இளங்கோ அல்ல யுவர் ஆனர். அந்த கையெழுத்தை பார்த்து படிக்க கோருகிறேன் என்றான் பரத். அபிஷேக் என்றார் ஜட்ஜ். கோர்ட்டே ஸ்தம்பித்தது. ஆனால் அனுப்பமா ஸ்தம்பிக்கவில்லை. ஆமாம் யுவர் ஆனர், என் அண்ணன் தான் அன்றைக்கு கையெழுத்து போட்டார். நான் கர்ப்பமான விஷயம் என் அண்ணனுக்கு தெரிந்து போய்விட்டது. என்னை அறைந்தார். என்னை கருக்கலைப்பு செய்து கொள்ள சொன்னதே அண்ணன் தான். அவர்தான் என்னை அந்த ஆஸ்பத்திரிக்கு அழைத்து வந்து அட்மிட் செய்தார். ஆஸ்பத்திரியின் சட்டப்படி கணவனின் அனுமதியோடு தான் நான் கருவை கலைத்து கொள்ள முடியும். கல்யாணமாகாத நான் கணவனுக்கு எங்கே போவேன்? அதனால் அபிஷேக் ஆபத்திற்கு பாவமில்லை என்று பொய்யாக தன்னை கணவன் என்று சொல்லி கையெழுத்து போட்டார். இதில் என்ன தப்பு? அனுபமாவின் எதிர்கேள்வியில் பரத் உள்பட ஜட்ஜும் எல்லோரும் ஆடி போய்விட்டனர். பரத் இப்படி ஷார்ப்பாய் பேசுவாள் என்று எதிர்பார்க்கவில்லை. ஹாஸ்பிட்டலின் ரெக்கார்ட்ஸை ப்ரொடியூஸ் செய்ததும் கலங்கி போய் உளறி கொட்டி எல்லா சதிகளையும் ஒப்புக்கொண்டு விடுவாள் என்றுதான் எதிர்பார்த்திருந்தான். ஆனால் அனுபமா ரொம்ப கில்லாடியாக இருக்கிறாள். எவ்வளவு பெரிய பாயிண்டை மடக்கிவிட்டாள். ஆக, உங்கள் வயிற்றில் வளர்ந்தது இளங்கோவின் கருதானா? ஆமாம். உங்கள் உறவு எங்கே, எந்த சூழ்நிலையில் நிகழ்ந்தது? அப்ஜெக்ஷன். காதலர்கள் தங்களுக்குள் எல்லை மீறி இன்பமாக இருக்கும்போது பின்னாளில் கோர்ட்டில் நிரூபணம் தேவைப்படலாம் என்று பக்கத்தில் 4 பேரை வைத்துக் கொள்ள மாட்டார்கள். இது தேவையில்லாத கேள்வி. எஸ் மிஸ்டர் பரத், இதை அவாய்ட் செய்யலாம். அப்ஜெக்ஷன் சஸ்டெயின்ட் என்றார் ஜட்ஜ். நேரம் பார்த்துவிட்டு மீதி விசாரணையை உணவு இடைவேளைக்கு பின்னர் தொடரலாம் என்றார். அத்தியாயம் 12. ஹோட்டலில் அமுதா, சுசீலா, பரத் மூவரும் ஒரு மேஜையில் உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். என்ன பரத் இது? இந்த ஹாஸ்பிட்டல் விவகாரத்தை எவ்வளவு பெரிய பலமா நினைச்சிட்டு இருந்தீங்க? அனுபமா மாதிரி கட்ஸ் உள்ள ஸ்பான்டேனியஸா பொய் சொல்ற சாமர்த்தியம் உள்ள பொம்பளைய நான் பார்த்ததே இல்லை. அந்த போட்டோல இருக்கிற சட்டை அபிஷேக்கோடதுன்னும் அந்த போட்டோ அபிஷேக்கும் அனுபமாவும் காஞ்சிபுரத்துல மூர்த்தி ஸ்டுடியோல எடுக்கப்பட்டதுன்னு நாம வாங்கி வச்சிருக்கிற போட்டோ ஸ்டுடியோ ரசீதை காட்டி நிரூபிக்க முடியாதா? போட்டோ விவகாரத்தை நான் பெருசா எடுத்துக்க போறதில்லைன்னு ஜட்ஜு சொன்னதுக்கப்புறம் அந்த விவகாரத்தை எடுத்துக்கிறது செத்த பாம்பு அடிக்கிறதுக்கு சமந்தான் என்றாள் அமுதா. அப்படி இல்லைங்க, இந்த தடயங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டவைன்னு நிரூபிக்கலாம், அதுக்கு உதவும். ஆனா அதுலயும் ஒரு பேட் லக். நமக்கு ஸ்டூடியோல அந்த நெகட்டிவ் கிடைக்கல. பார்ட்டி நெகட்டிவுக்கும் காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டதா சொல்லிட்டானே என்றான். ஆனா போட்டோ ஸ்டுடியோ பில் அபிஷேக் பேர்ல போடப்பட்டிருக்கு பரத் என்றாள். அனுப்பமா என்ன சொல்வா தெரியுமா? ஆமா, நானும் இளங்கோவும் போய் தான் போட்டோ எடுத்துக்கிட்டோம். ஆனா எப்பவும் முன்னெச்சரிக்கையா நாங்க அபிஷேக் பேரை பயன்படுத்துறது வழக்கம். அதனால போட்டோ ஸ்டுடியோக்காரன் பேர் என்ன போடணும்னு பில் போடுறப்ப கேட்டப்ப அபிஷேக்னு போட சொல்லி நான் தான் சொன்னேன்னு கூசாம சொல்வா. லாஜிக்கலா இருக்கும். நெகட்டிவ் கிடைக்காததால நம்மளால எதுவும் செய்ய முடியாது அந்த விஷயத்துல. அப்ப இனிமே கேஸ் எப்படி போகும்? ஆரம்பத்துல ஜட்ஜு நாம சொன்னதை நம்ப ஆரம்பிச்சாரு. ஆனா இப்ப அவர் அனுப்பமா லாஜிக்கலா சொல்ற பதில்களை நம்ப ஆரம்பிச்சிட்ட மாதிரி தெரியுது. அவங்க சைடு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் டிஐஜி வெங்கடேசன், ஒரு ஹையர் போலீஸ் ஆபீசர். அவர் சொல்ற வாக்குமூலத்துக்கு வேல்யூ அதிகம். தவிர இளங்கோ ரூம்ல சோதனை போட்ட ஆபீசர்ஸ் வேற சாட்சி சொல்ல போறாங்க. அந்த சாட்சிகள் பக்கம் நாம கை வைக்கவே முடியாது. என்ன பரத், அப்போ இளங்கோவை எப்படி காப்பாத்துறது? அனுப்பமா சொல்றதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்க ஒரு சின்ன ஆதாரம் கிடைச்சா போதும். கிடைக்கலையே. கிடைச்ச பெரிய ஆதாரத்தையும் அப்படியே பிளேட்டை திருப்பிட்டாளே அவ. நீங்க என்ன சொல்றீங்க? நிஜத்துல அனுப்பமாவும் அபிஷேக்கும் கணவன் மனைவியா என்றாள் அமுதா. அதுல சந்தேகமே இல்ல. போட்டோல கொடுத்திருக்கிற போஸ்ட்லயே தெரியல? கர்ப்பம் கலைக்க இவன் கையெழுத்து போட்டிருக்கானே. கேரளால அவங்க எங்கே இருந்தாங்க, என்ன செஞ்சாங்கன்னு தீவிர விசாரிச்சு பார்த்தும் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நிரூபிக்க எதுவும் கிடைக்கல. சரி பரத், பயமா இருக்கே. கேஸ் போற போக்க பார்த்தா நாம எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரெயின் எல்லாம் வேஸ்டா போயிடும் போலிருக்கே என்றாள் சுசீலா. பரத் மௌனமாக எழுந்து சென்று கை கழுவி விட்டு வந்து மறுபடி தன் நாற்காலியில் அமர்ந்தான். சுசி, அந்த 3 லெட்டர்ஸோட ஜெராக்ஸ் காப்பியும் எடேன் என்றான். அவள் எடுத்து கொடுத்தாள். அந்த கடிதங்களை உன்னிப்பாக பார்த்தான். மாறி மாறி ஒவ்வொரு கடிதமாக பார்த்தான். சுசி, இந்த 3 லெட்டர்ஸும் ஒரே நாள்ல ஒரே பால் பாயிண்ட் பேனாவால எழுதப்பட்டது. அதுலயும் கடைசி 2 லெட்டர்லையும் லிட்டில் இங்கு தீர இருக்கிறதால ஓவரா லீக் ஆகி புள்ளி வைக்கிற இடத்துல எல்லாம் பிசிறு பிசிறா இருக்கு பாரு. ஆமா, இதை வச்சு ஜட்ஜு ஒத்துக்குவாரா பரத்? எனக்கு ஒரு பாயிண்ட் தோணுது. ரொம்ப சில்லித்தனமான ஒரு தப்ப அந்த அனுப்பமா செஞ்சிருந்தா இளங்கோவை நிச்சயமா காப்பாத்தலாம். என்ன சொல்றீங்க? கோர்ட்ல சொல்றேன். இந்த 3 லெட்டர்ஸோட ஒரிஜினல்ஸ் பார்த்துட்டு சொல்றேன்
என்றான் பரத். உணவு இடைவேளைக்கு பிறகு கோர்ட்டு மீண்டும் கூடியது. விசாரணைக்கு தயாராய் அனுபமா மதர்பாய் நின்றிருந்தாள். பரத், நீங்க தொடர்ந்து விசாரிக்க விரும்புகிறீர்களா என்றார் ஜட்ஜ். எஸ் யுவர் ஆனர். அதற்கு முன்பாக போலீஸ் இளங்கோவன் அறையில் கைப்பற்றி தாக்கல் செய்திருக்கும் 3 கடிதங்களையும் நான் பார்வையிட விரும்புகிறேன் என்றான் பரத். உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கிறதா என்று சிவநாராயணனை கேட்டு அவர் இல்லை என்று மறுத்ததும் கோர்ட்டு கிளார்க் மூலமாக அந்த ஒரிஜினல் கடிதங்களை பரத்திடம் ஒப்படைக்க உத்தரவிட்டார். பரத் அந்த கடிதங்களை ஒவ்வொன்றாக வெளிச்சத்தில் பிடித்து நுணுக்கமாக பார்த்தான். பிறகு அனுபமாவை கேட்டான். இந்த கடிதங்களை நீங்கள் தபாலில் அனுப்பினீர்களா? இல்லை, நேரில்தான் கொடுத்தேன். நாங்கள் காதல் கடிதங்களை அப்படித்தான் பரிமாறிக்கொள்வது வழக்கம். சரி, இந்த 3 கடிதங்களும் தேதி போடப்படவில்லை என்றாலும் வெவ்வேறு தினங்களில் இளங்கோவிடம் கொடுக்கப்பட்ட கடிதங்கள் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்கள்தானே? நிச்சயமாக. எனில் இவற்றை நீங்கள் வெவ்வேறு தினங்களில்தான் எழுதியிருக்க வேண்டும், அப்படித்தானே? ஆமாம் ஆமாம் ஆமாம். இதில் தியேட்டர் சம்பவம் பற்றி குறிப்பிட்டது முதல் கடிதம், கடற்கரை முத்த சம்பவம் 2வது கடிதத்தில், முட்டுக்காடு எல்லாம் சென்றதை குறிப்பிட்டது 3வது கடிதத்தில். நான் சொல்கிற வரிசை சரிதானா? சரிதான். இல்லை, தப்பாக சொல்லிவிட்டேன் என்று மறுக்க மாட்டீர்களே? இல்லை, நீங்கள் சொன்ன வரிசை சரிதான். பரத் இப்போது நீதிபதி பக்கம் உற்சாகமாக திரும்பினான். யுவர் ஆனர், இவ்வளவு நேரம் சாமர்த்தியமாக பொய் சொல்லிக் கொண்டு வந்த அனுபமா இப்போது சறுக்கிவிட்டார். யுவர் ஆனர், இந்த கடிதங்களை நீங்கள் வெளிச்சத்தில் படித்து உன்னிப்பாக கவனிக்க கோருகிறேன். இந்த கடிதங்கள் பால்பாயின் பேனாவால் எழுதப்பட்டவை, ஒரே நேரத்தில் எழுதப்பட்டவை. 3 காகிதங்களை எடுத்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு கடிதமாக எழுத துவங்கி இருக்கிறார். முதல் கடிதம் எழுதி முடித்ததும் அந்த காகிதத்தை இயல்பாக 3வது இடத்தில் செருகி வைத்துக்கொண்டு 2வது கடிதம் எழுதியிருக்கிறார். பிறகு 2வது கடிதத்தை அடியில் வைத்துக்கொண்டு 3வது கடிதத்தை எழுதியிருக்கிறார். வெளிச்சத்தில் வைத்து நுணுக்கமாக பார்த்தால் 3வது கடிதத்தில் உள்ள வார்த்தைகள் பால்பாயின் பேனாவின் அச்சு காரணமாக முதல் கடிதத்தில் லேசாக பதிவாகியுள்ளது. இதை பரிசோதனை கூடத்திற்கு அனுப்பி ஸ்பெஷலிஸ்ட் மூலமாக நிரூபிக்க முடியும். வெவ்வேறு தினங்களில் எழுதப்பட்ட கடிதமாக இருந்தால் 3வது கடிதத்தின் அச்சுப்பதிவு முதல் கடிதத்தில் எப்படி பதிவாகும் என்று யோசிக்க கோருகிறேன். இது ஒன்று போதும், இவர் சொல்வது அத்தனையும் பொய் என்று புரிந்து கொள்ள. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் என்று அமர்ந்தான் பரத். நீதிபதி அந்த முதல் கடிதத்தை உன்னிப்பாக பார்த்தார். பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை பார்த்தார். உதட்டை பிதுக்கினார். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இதை நீங்கள் கவனிக்கவில்லையா? லேபுக்கு அனுப்ப அவசியமே இல்லை. உன்னிப்பாக பார்த்தாலே அச்சு பதிவாகி 3வது கடிதத்தில் உள்ள வார்த்தைகள் புலப்படுகின்றனவே. ஆனால் முறையாக இதை பரிசோதனை கூடம் அனுப்பி அறிக்கை வாங்க நான் உத்தரவிடுகிறேன். சாட்சி பொய் சொல்கிறார் என்பது திட்டவட்டமாக தெரிகிறது. எனவே அனுபமா இதுவரை சொன்ன எல்லாவற்றையும் நம்புவதற்கில்லை. அனுபமாவை கைது செய்து தீவிரமாக விசாரிக்க உத்தரவிடுகிறேன். இந்த கடிதங்களின் அடிப்படையில் காதலை நம்ப வைக்க முயற்சி செய்திருப்பது தெளிவாகிறது. டிஐஜி அவர்களையும் இந்த வகையில்தான் நம்ப வைத்திருக்க வேண்டும். அபிஷேக்கையும் கைது செய்து விசாரிக்க உத்தரவிடுகிறேன். இளங்கோவின் மேல் கொலைப்பழி விளைவிக்க நடத்தப்பட்டுள்ள சதி அம்பலமாகியுள்ளதால் அவரை நிரபராதி என்று கருதி விடுதலை செய்யுமாறு தீர்ப்பளிக்கிறேன் என்றார் ஜட்ஜ். இளங்கோ முகம் மலர்ந்தான். கோர்ட்டுக்கு வெளியே அவன் பரத் கையை பற்றி குலுக்கி தேங்க்ஸ் சார் என்றான். அமுதாவும் கண்களில் நீர் திரையிட வார்த்தை வராமல் நின்றாள். ரொம்ப நாள் காதலிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, இப்படித்தான் வில்லங்க வந்து சேரும். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கங்க என்றான் பரத். அட்வைஸ் எங்களுக்கு மட்டும்தானா, உங்களுக்கு பொருந்தாதா என்றாள் அமுதா. நானா? சுசீலாவையா லவ் பண்றேனா? யார் சொன்னது? ஏதாச்சும் சாட்சி இருக்கான்னு கேளுங்க என்றான் பரத். சுசீலா இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு தன் மாமூல் போஸில் முறைக்க துவங்கினாள். முற்றும்.